அம்மா திருச்சிற்றம்பலம் பிரேமாம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்குங்க சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோந்து பொழித்த புகழியற்கோங்கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதனுடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மேலும் மாணிக்கவாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை என்ற அமர்வினை நமக்கு தளமாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. ஒரே ஒரு நிமிஷம் சாமி. பிரிந்தேன் மலத்துனது பேரருளாலே, அறிந்தேன் உனை நன்றா ஐயா, செறிந்த இன்பப் பூரணாய் செங்கமல பொற்பாதா கூடலில் வாழ் ஆரணா சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே இந்த திருவாசகத்திலே திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 14வது பாடல் நம்ம பார்க்க இருக்கின்றோம். மொத்தம் 20 பாடல்கள் கொண்டது நம்மளுடைய இந்த திருச்சாளல். நாம இப்ப 14வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெருமானுடைய பெரும் கருணையினாலே 13 பாடல்களையும் ரொம்ப சிறப்பா பார்த்திருக்கோம். வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் கண்டிப்பா போன அமர்வை எல்லாரும் கேட்கணும். யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா போன அமர்வை எல்லாரும் கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த செய்தி அடியனுக்கே ரொம்ப பிடித்த செய்தி. அது என்னடா இப்படியெல்லாம் எப்படி சொல்ல முடிஞ்சது, குருநாதர் குருவர்கள் இல்லாம இதை சொல்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடியனுக்கே ரொம்ப பிடித்த செய்தியாக அது இருந்தது. அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் போன அமர்வை கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லணும். மதுரை எம்பதியில இன்றைய தினம் திக்கு விஜயம் பண்ணி நாளைய தினம், நாளைக்கு தானே திருக்கல்யாணம், நாளைக்கு தானே மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம், அப்படிதான் சாமி? கரெக்டா தப்பா நான் சொல்றது இல்ல எனக்கு தெரியல, அடியார்கள் திருத்தணும். அதனால இன்றைய தினம் நாளைய தினம் திருக்கல்யாணம். ஏற்கனவே நாம போன அமர்வுல பேசுறது இறைவனுடைய கல்யாணத்தை பத்தி தான். போன அமர்வுல நாம இறைவன் ஏன் எல்லாத்துக்கும் முன்னாடி தீ வேள்வி செய்து அன்னையை அவன் கரம் பிடித்தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம் அடியன் லேப்டாப்குள்ள வந்துடுறேன் சாமி, எனக்கு இதுலதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் இதுல வந்துடுறேன். நமச்சிவாய். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரையும் உங்களை எல்லாரையும் இந்த வீடியோஸ்ல பாக்குறப்போ. அவ்வளவு நான் பேசுறது கேக்குதுங்களா? இல்ல அடியாருக்கு நான் பேசுறது கேக்குதுங்களா சுவாமி? எல்லாரையும் இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்ப்பது போல அடியனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தது. லோகன் ஐயா ஒரு நாள் கழிச்சு பாக்குறேன், நடராஜன் ஐயா ஒரு நாள் கழிச்சு பாக்குறேன்.
தேவி அம்மாவையும் அப்பப்போ பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தையோட அம்மா வந்து அமர்ந்ததை பார்த்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். குழந்தை தலையில கையெடுத்து கும்புற மாதிரி அவங்கள வளர்த்துருக்காங்கன்றப்போ அது வந்து ரொம்ப பெரிய கொடுத்தன. கலாவதி அம்மா எல்லாரையும் என்னால பார்க்க முடியுது. அனிமொழி அம்மா, சுசிலா அம்மா, ரஞ்சிதாமணி அம்மா எல்லாரையும் என்னால, அள்ளி அம்மா எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அரிய சில பேரும் அவன் நினைக்கிறேன். சிவசக்தி. ஆகவே இன்றைய தினம் ராஜேஸ்வரி அவன் மகிழ்ச்சி. ராஜேஸ்வரி அம்மா எனக்கு நல்லா தெரியுறாங்க. சுத்தாமா தெரியுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சுத்தாமா தெரிறாங்க. சரஸ்வதி குருசாமி அம்மா தெரியுறாங்க. கே கலாவதி அம்மா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடியல் செல்வரத்தி அம்மா தெரியுறாங்க. அடியனுடைய எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கும் எல்லாத்தையும் பார்ப்பது. முக்கியமான செய்தி எடுத்த உடனே முக்கியமான செய்தி. நீங்க நல்ல மூட்ல இருக்கிறப்பவே முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம உள்ள வச்சு திரிச்சிருவோம். அதுதான் வந்து கரெக்ட். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு வேலை வந்தாலும் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருச்சாளல் என்பது எதற்காக அப்படின்னா, இந்த திருச்சாளல் என்பது பதிமுதன்மையை பறைசாற்றியது. பதிமுதன்மை என்பது என்னன்னா, சிவபெருமான் ஒருவனே பதி, வேற யாரும் பதி கிடையாதுன்னு இந்த ஆன்மாவுக்கு சொல்லிட்டே இருக்கணும். இல்லாட்டி என்ன பண்ணிடும் ஆன்மா? சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டிடும். இந்த ஆன்மா சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டிடும். எங்கிட்டாவது யாரையாவது ஏத்தி உள்ளுக்க வச்சு ஏத்தி சவாரி பண்ணி ஆட்டோ ஓட்டிட்டு போயிடும். அதனால இந்த ஆன்மா கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். சைக்கிள் கேப் கூட மிஸ் ஆகாம அறிவித்தால் மட்டும்தான் அறியும். இந்த ஆன்மா தெரியும் இல்லையா? ஆன்மாவினுடைய இயல்பு அறிவித்தால் மட்டும்தான் அறியும். இதுக்கும் அறிவு இருக்கு, இறைவனுக்கும் அறிவு இருக்கு. இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னா பேரறிவு. அறிவிக்காமலே அறிவு. இது அறிவிச்சா மட்டும் அறியும். இன்னும் சொல்ல போனா சாமி வந்து, நல்லா கவனிக்கணும், சாமி வந்து அருள் செஞ்சதுக்கு அப்புறம், நம்முடைய சிவபெருமான் வந்து அருள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த முக்தி நிலையில கூட சிவம் அறிவிக்கதான் அறியும். சிவம் வந்து இந்த ஆனந்தத்தை கொடுத்தா ஆனந்தத்தை அனுபவிக்கும். நிறுத்திட்டாருன்னா அதுக்கு ஒண்ணும் தெரியாது. புரியுதுங்களா? அப்ப முக்தி நிலையிலும் கூட இந்த ஆன்மாவுக்கு சிவம் தன்னுடைய முக்தியை வழங்க இந்த ஆன்மா அனுபவிக்கும் அப்படிங்கிற அந்த பெரும் செய்தியை நம்ம மறந்துருக்காரு. நாம எல்லாரும் யாரு? நாம யாரு? நான் யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? என்ன அருவை அருவை. அதாவது 10 பால்ல சிக்ஸர் அடிச்சா சாமி சரமசாமி என்ன அழகு, என்ன அழகு. ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸர் அடிச்சா பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பால்லே 60 அடிச்சா எப்படி பிடிக்க முடியும்? சிக்ஸர் அடிச்சாலே பிடிக்க முடியாது. இது 60ல அடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். எவ்வளவு அருமையான ஒரு திருக்கூட்டம் பாருங்களேன். ஆகா என்ன அருமை, அடிநாயகன் ஆணவமற்ற. அப்போ ஒரு செய்தி இதுல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல செய்தியை சொல்லிடுறேன். நாம எல்லாரும் யாருன்னு கேட்டா, அடியார் கரெக்டான விஷயம்தான், சகலர் கரெக்டான விஷயம். எல்லாத்த விட காமன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்ம வர்க்கம். நாம எல்லாரும் என்னன்னா ஆன்ம வர்க்கம். இந்த ஆன்மா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு உடை அணிஞ்சிருக்கு. இந்த ஆன்மா ஒரு உடை அணிஞ்சிருக்கு. அதுதான் நம்முடைய உடல். இந்த உடல் எடுத்திருக்கு இந்த ஆன்மா. அப்போ யாராவது கேட்டாங்கன்னா நீங்க யாருன்னு கேட்டா வேஷ்டி சட்டைன்னு சொல்லுவீங்களா? நீங்க யாருன்னு கேட்டா சுடிதார்ன்னு சொல்லுவீங்களா? நீங்க யாருன்னு கேட்டா இல்ல சேலை அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க யாருன்னு கேட்டா இல்ல நான் ஒரு இது அரை ட்ரவுசரு அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன அப்படிலாம் சொல்லணும். ஏன்னா நாம போட்டிருக்கிற வேடத்தை தான் நம்ம இல்லைன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டை வேற, நம்ம இல்லைன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஆன்மா சட்டை தாங்குது இல்லையா? சட்டை தாங்குது, அது உருவம் தாங்குறப்ப என்ன நினைக்குதுன்னா இந்த சட்டை தான் நான் நினைக்குது. இப்போ ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நாம எல்லாரும் என்ன பிறகு எடுத்திருக்கோம்னா மனித பிறகு எடுத்து. அதுதான் பெரிய விஷயம். அதுதான் அரிது மானிடா இப்ப. ஏன்னா இந்த சட்டையை யார் யார் கொடுத்திருக்காரு? சிங்கத்துக்கு ஒரு சட்டை கொடுத்திருக்காரு. சிங்கத்துக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, அதுக்கு ஒரு சட்டை கொடுத்திருக்காரு. சிங்கம்ன்ற சட்டையை கொடுத்திருக்காரு. நீங்க சிங்கத்தை வந்து 1000 நாள் உட்கார்ந்து கிளாஸ் எடுத்தாலும் நீ சிங்கம் இல்லைன்னு சொன்னா சிங்கம் நம்புமா? அட போடா. நான் யாரு? அந்த ஆன்மாக்குள்ள இருக்கிற நான் யாரு? சிங்கம் தான் நம்பும். சிங்கம் தான் நம்பும். யானை கிட்ட போய் நீ யானை இல்லை அப்படின்னு நீங்க பல நாட்கள் வகுப்பு எடுத்தாலும் அது யானை தன்னை யானையாகத்தான் உணரும், வேறு பொருளா உணராது. ஆனா இந்த ஆன்மா இருக்குல்ல, இந்த ஆன்மா மனித உடல் எடுத்திருக்கல, அதை கூட்டிட்டு போய் நீ மனித உடல் அல்ல, நீ ஆன்மாதான் நறுக்கு தெரிச்ச மாதிரி சொன்னா நம்பும். இந்த மனித உடல் எடுத்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் நான் வேற இல்லை, என் சட்டை வேற இல்லைன்னு அறிவிச்சா அறியும். வேற எந்த உயிரினத்துக்கும் அந்த அந்த தன்மை இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு பிறவி பாருங்க.
சாமி சட்டை கொடுத்திருந்தாலும் இந்த சட்டை வேற நான் வேறன்னு புரிஞ்சுக்கிற ஆற்றலுடைய ஒரு சட்டையை கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அப்ப எவ்வளவு பேரு பெற்றவர்கள். அப்போ இந்த 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 கடைசி வரைக்கும் இந்த சிங்கம் என்ற கூட்டுல போன அந்த ஆன்மா சிங்கமாகவே நினைத்து சிங்கமாகவே மடிந்து விடுகின்றது. இந்த தவளையினுடைய உடல்ல சென்ற ஆன்மா தன்னை தவளையாகவே நினைந்து தவளையாக மடிந்து விடுகின்றது. ஆனா மனிதன் என்ற உடம்புக்குள்ள வந்த ஆன்மா தான் வேறு, இந்த உடல் வேறுன்னு நினைச்சு மனிதனாக இருந்து மனிதன் புனிதனாக இறைவனுடைய திருவடிக்கு சொல்லுகின்ற ஆற்றலை உடையது இந்த மனித உடல் பெற்ற ஆன்மா. இந்த சட்டைக்கு மட்டும் அவ்வளவு நல்ல விஷயம் உண்டு. ஆனா நல்லா கவனிங்க, சட்டையை 2-3 நாள் துவைக்க, சட்டையை 2-3 நாள் துவைக்காம மட்டும் என்ன ஆயிடும்? அது அழுக்காடு. அது மாதிரி இந்த சட்டையை டெய்லி துவைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சட்டையை ஆணவம் அப்படிங்கிற அழுக்கு வந்துரும். இந்த சட்டையை தினம் துவைக்கணும். எதுல துவைக்கிறது? தண்ணியில துவைக்கலாம். நார்மல் சட்டையா இருந்தா தண்ணியில துவைக்கலாம். இது என்ன சட்டை? இது கண்ணுக்கு தெரியாத அழுக்கு இருக்கிற சட்டை. அப்போ இந்த சட்டையை துவைக்கிறதுக்காக கொடுத்ததுதான் நாதம் என்ற வாய்மை. வாய்மை அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று போல வாய்மை என்ற பொருளால இதை துவைக்கணும். வாய்மைனா உண்மை பேசுறது கிடையாது, உண்மையான பொருளை பேசுவது. வாய்மைன்னா என்னது? உண்மை பேசுறது வாய்மை அல்ல, உண்மையான பொருளை பேசுவது வாய்மை. அரிச்சந்திரன் உண்மை பேசினானா அப்படின்னு கேட்டா அரிச்சந்திரன் உண்மை பேசல. ஏன்? தன்னுடைய மனைவிய பிரமாணம் ஹரிச்சந்திர அப்பா சொல்லுவாங்க, ஹரிச்சந்திரன் பொய் சொன்னானா அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மனைவிய சத்திய பிரமாணம் எடுத்துதான் எல்லாருமே கல்யாணம் முடிப்போம். அப்போ எந்த சூழலையும் தன் மனைவியை விட்டு தர மாட்டேன்னு சொல்ற மனைவிய போய் இன்னொருத்தவங்க போய் விட்டா அந்த இடத்துல சத்தியம் தவறிட்டான்ல. அவனுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை அவன் ஃபாலோ பண்ணான், அதனால அவன் கஷ்டப்பட்டான். சத்தியம் ஃபாலோ பண்ணானே அதை கஷ்டப்பட்டான். அப்படின்னா என்ன காரணம்னா உண்மையை ஃபாலோ பண்ணானே தவிர உண்மையான பொருளை ஃபாலோ பண்ணல. உண்மையை ஃபாலோ பண்றதுக்கும் உண்மையான பொருளை ஃபாலோ பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா? நம்முடைய நாயன்மார்கள் உண்மையான பொருளை ஃபாலோ பண்ணாங்க, ஹரிச்சந்திரன் உண்மையை ஃபாலோ பண்ணான். ஆனா 2 பேருமே கஷ்டப்பட்டான். நீ கேட்கலாம், ஹரிச்சந்திரனாவது கம்மியா கஷ்டப்பட்டு இருக்கான், நம்ம திருத்தொண்டல் பட்ட கஷ்டத்துக்கு மேலையா, நம்ம திருத்தொண்டல் பட்ட கஷ்டத்துக்கு மேலையா, நம்மளுடைய இளையான்குடி மாறனார் பட்ட கஷ்டத்துக்கு மேலையா நாம பண்ண முடியும்? அதனால அதுக்காக இது பண்ணோம். என்ன சொல்ல வந்தேன்னா, நமக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுத்திருக்காரு சுவாமி. என்னன்னா, இந்த சட்டைய தினமும் சொல்லிட்டே இருக்கணும். நீ வேற நான் வேற, உனக்கும் எனக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கியே தவிர நீயே நான் கிடையாது, நீயே நான் கிடையாதுன்னு யார்கிட்ட சொல்லணும்? தினமும் இந்த உடலை சேக்கிழார் பெருமான் தினமும் சாமியை கும்பிட்டு இந்த உடலை தொட்டு கும்பிடுவாராம். அப்படி வரிசையா அப்படியே உடம்பு பூரா அப்படியே தடவி அப்படியே தொட்டு கால் வரைக்கும் தொட்டு கும்பிடுவாராம். என்ன சாமி? அம்மா ஐயா கேக்குதுங்களா? கேக்குது சாமி. ஈர்ப்பகை நாயனார் அதான சாமி பண்ணாரு? ஆமா, ஈர்ப்பகை நாயனார் என்ன பண்ணாரு? இல்ல என்ன பண்ணாரு தெரியல. அவருடைய துணைவி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாரும் அருதற்கரிய செயல் செஞ்சிருக்காங்க. சேக்கிழார் தன்னுடைய உடம்ப தொட்டு தடவி அவங்க கும்பிடுவாருன்னு சொன்னேன். அதை இயற்கை நாயனார் பண்ணலையே, அதை யாரும் பண்ண மாதிரி தெரியல. அவர் என்ன சொல்லுவாரு, நம்முடைய சுவாமி அடியார்களுடைய பிறப்பை வணங்க வந்த பிறப்பை வணங்குவாமா. அடியார்களுடைய பிறப்பை வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். இது அடியார்களுடைய பிறப்பை வணங்க வந்திருக்கே இந்த உடம்பு எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையதா இருக்கும். இது எங்கேயோ போய் வேற இடத்துல போய் மாட்டிக்காம அடியார்கள் திருவடிதான் பெருசுன்னு இருக்கேன்னு தன்னை தொட்டு சிவபூசை முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய உடம்ப பூரா தொட்டு, ஏன்னா இது வேற இல்ல. அடிக்கடி இது என்ன பண்ணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எனக்கா இன்விடேஷன் வைப்போமா? நம்ம வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு போய் யாருக்காவது வீட்டுல காது குத்து இருக்கு இன்விடேஷன் வைக்கிறோம்னு என்ன அர்த்தம்? சப்போஸ் வீட்டுல ஒருத்தவங்களுக்கு இன்விடேஷன் வைக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்லயே ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நம்ம என்ன பண்றோம், ஐயா நாளைக்கு எங்க வீட்டுல காது குத்து வந்திருக்கு, அந்த வீட்டுலதான் அவர் இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேறவருன்னு அர்த்தம்.
அதனால என்ன பண்ணும், தினமும் இந்த உடம்புக்கு நன்றி சொல்லணும். நீங்க சொன்னீங்கனால என்ன ஆயிடும், தினமும் இந்த உடம்புக்கு நீங்க நன்றி சொன்னாலும் என்ன ஆயிடும், வேற என்ன தெரிஞ்சுக்கீங்க, உடம்பு வேறன்ற என்ன ஒரு எப்போ. அதனாலதான் கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்மளுடைய பாட்டிமார்கள் எல்லாம் செய்வாங்க பாத்துறீங்களா, கோவில வளம் வந்துட்டு தன்னையே ஒரு முறை 3 தடவை சுத்துவாங்க பாத்துறீங்களா கோவில்ல. ஆனா இப்பெல்லாம் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கோவில 3 முறை வளம் வந்துட்டு கொடி மரத்துக்கிட்ட நின்று தன்னையும் ஒரு முறை 3 தடவை வளம் வருவாங்க. ஏன்னா கோவில் என்பது தூள உடம்பு, அதனால அதை வளம் வந்தோம். இந்த உடம்பை தாங்கி இருக்கக்கூடிய இந்த உடம்பையும் 3 முறை வளம். அதனால தினம் என்ன பண்ணணும், உடம்புக்கு தன்னைத்தான் வளம் வரும், உடம்புக்கு நன்றி சொல்லணும், உடம்ப பாராட்டணும். கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போப்பா, ஒண்ணும் இல்ல கவலைப்படாத, இன்னைக்கு நாளைக்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன்னு உடம்பு கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உடம்பும் நம்மளும் வேற இல்லைன்னு. என்னைக்காவது உடம்பு கிட்ட நம்ம பேசியிருக்கோமா, நம்ம உடம்பு கண்ணு என்ன எங்கேயோ பாக்குற என்ன என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இங்க பாரு, சொப்பநாதத்துக்கு கல்யாணம் போயிட்டு இருக்கு, அந்த அம்மா பார்டர் பெருசா இருக்கேன்னு அந்த சேலையவே உத்து பாக்குறீங்க, அந்த அம்மா நகை நல்லா இருக்கேன்னு உத்து பாக்குறீங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக வந்திருக்கோம், ஒழுங்கா அங்க பாரு அப்படின்னு சொல்றப்போ கண்ணு குறுங்க ஏசமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும். அப்போ ஐம்புலன்களையும் அடக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. தினமும் இந்த உடம்புக்கு நன்றி சொன்னா போதும். நீ எனக்கு நன்றினால அப்ப சொல்லணும், இவன் வேற என்னடா இவ்வளவு நாளா இவனும் நாமளும் ஒண்ணு நினைச்சவனை ஏமாத்திட்டு இருந்தோம், இவன் டெய்லி நமக்கு நன்றி சொல்லி அவன் வேற நம்ம வேறன்னு பிரிச்சுட்டானேடா, அப்ப நம்ம வேற ஏதாவது போல அப்படின்னு அதுக்கே சொல்லி இந்த புலன்களையும் நம்மளுடைய அறிவையும் பிரிக்க. புலன் அறிவு நம்மளுடைய அறிவு அல்ல, புலன்களால பெறுகின்ற அறிவு அல்ல, புலன்களால நாம வழிபாடு செய்கின்ற வழிபாடு அல்ல, கண்களால பார்த்து வழிபாடு செய்யற வழிபாடு அல்ல, மூக்களால முகர்ந்து வழிபாடு செய்யற அந்த வழிபாடு அல்ல, செவி யோசையால இந்த புலன்களால செஞ்சு கடைசியில என்ன பண்றோம், இந்த புலன்களை தாண்டி ஒரு அறிவுனால வழிபாடு சொல்லணும்ல. அதனாலதான் இந்த விரல் மாறன இதுல அறிவால் அறிந்து உன் இருதால் பணிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அறிவால் அறிந்து உன் இருதால் பணிந்து. இந்த அறிவை அறிவதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம், அறிவதுக்கு பேர் என்ன அர்த்தம், இது யார் கரெக்டா சொல்றாங்களோ ஒரு புத்தகம் ஏற்கனவே இது அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பிரேமா மாதிரி. இது அறிவை அறிவது என்ன, இதை சரியா சொல்றவங்களுக்கு ஒரு புத்தகம் நிறைய சொல்லியிருக்கோம். இதை பத்தி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அறிவை அறிவது அறிவு, பேரறிவு, சிவம் இல்ல, இதுக்கு ஒரு விளக்கம் செஞ்சிருக்கோம். அறிவை அறிவது எது, அதுக்கு என்ன ஞானம் இல்ல, அது நம்ம ஸ்பெசிபிக்காவே சொல்லியிருக்கோம். மகிழ்ச்சி தெளிவு இல்ல, க்ளூ கொடுக்கட்டுமா, க்ளூ கொடுத்தா சொல்லுவீங்களே. அறிவை அறிவது ஆன்மா ஐயா. இல்ல சிவம் தான் ஐயா. ஐயா அறிவை அறிவது முருகன், ஓம் என்று சுதாமாவுக்கு ஒரு புத்தகம் வழங்கி விடலாம். சுதாமா என்னன்னு சொல்லுங்க, ரிப்ளை. அதுதான் சொல்றேன், அதையும் ரிப்பீட் பண்றேன். அறிவை அறிவது என்பது ஓம் என்ற பிரணவம். பிரணவத்தினுடைய பொருள் அறிவை அறிவது. நிறைய தடவை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அறிவை அறிவதுதான் பிரணவம், அதுதான் ஓம். ஓம்னு என்ன அர்த்தம், அறிவு என்பது எதுன்னு தான் இங்க பிரச்சனை. அறிவை அறிவது பிரணவம், அந்த அறிவு எதுன்னு கேட்டா அந்த அறிவு சிவம். சிவத்தை அறிவதுதான் என்னது. இதுக்கு இன்னொரு தடவை சொல்லிக்கலாமா, ஒரு தடவை எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு புரியுதுங்களா, நான் ஏன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன் சில விஷயத்தன்னு. முக்கியமான விஷயம் மறந்து போச்சா இல்லையா, எல்லாருக்கும் மறந்து போச்சா இல்லையா, அதனால எல்லாரும் ஒரு தடவை ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணி எங்கிருந்தாலும் வரவும் விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள். ரைட்டு, எல்லாரும் வந்தாச்சு, ஓரளவுக்கு வந்தாச்சு நெருங்கி. இப்போ சுவாமி முருகர் கூப்பிடுறாரு, இங்க வா பிரம்மன், ஓம்ன்றைய அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டான். அவன் கரெக்டா சொன்னான். அவன் என்ன சொன்னான், அறிவை அறிவது பிரணவம் கரெக்டா தான் சொன்னான். இருந்தாலும் தலையில நங்குன்னு கூட்டு வச்சார். பைத்தியம், அது யார பார்த்து, பிரம்மனை பார்த்து பைத்தியமே அப்படின்னாரு. அறிவை அறிவது பிரணவம், ஆமா. அப்ப என்ன சொல்லணும் கரெக்டா, அறிவென்ற பரம்பொருளாக இருப்பது யார் அப்படின்னா நீதான். பிரணவம்னா என்ன சொல்லணும், உன்னை அறிவது அறிவுன்னு கையை காமிச்சிருக்கணும். அது என்ன சொல்லுது, அறிவை அறிவது அறிவுன்னு அது காமிச்சது எது, பிரம்மன் காமிச்சனால பிரம்மன் தலையில தலான்னு கொட்டு வச்சார். இது எப்படி இருக்கு தெரியுமா, ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான்.
ரொம்ப நாளா அம்மாவோட போட்டோவை பார்த்து அந்த குழந்தை வளர்ந்துச்சு. ஒரு நாள் அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தை ஓடி போய் எதை கட்டி பிடிக்கணும்? அம்மா எதை கட்டி பிடிக்கணும்? அம்மாவை கட்டி பிடிக்கிறதுக்கு பதிலா ஓடி போய் போட்டோவை கட்டி பிடிக்குதுன்னு வச்சுங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு 10 வயசு இருக்கு. இப்போ 10 வயசு பிள்ளை ஓடி வந்து அம்மாவும் போட்டோவும் பக்கத்துல இருக்காங்க. ஓடி போய் போட்டோ பார்த்து அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சுன்னா அம்மா அப்ப அந்த குழந்தையோட அறிவுல என்ன இருக்குன்னு அர்த்தம்? அது வளர்ச்சி இல்லைன்னு. முதல்ல அம்மா வர்றதுக்கு முன்னாடி போட்டோவை காமிச்சு இதுதான் அம்மான்னு சொல்லி கொடுத்து, கடைசியில அம்மா வந்ததுக்கு அப்புறமும் அம்மாவோட போட்டோவை கட்டி பிடிக்கிறது எவ்வளவு அறிவீனத்தனமோ அது போல பிரம்மன் வந்து முருகப்பெருமான் சாட்சாத் முருகப்பெருமான் நிற்கும் போது எதுடா பிரம்மன் எது ஓமுக்கு என்ன அர்த்தம்னா உன்னை அறிவதுதான் அறிவு, அதுதான் ஓம்னு சொல்றதுக்கு பதிலா இவன் என்ன பண்ணிட்டான் அறிவை அறிவதுன்னு தியரட்டிக்கலாவே இருந்துட்டான். அப்ப தியரிட்டிக்கல் நாலேஜ் தானே இருக்கு உனக்கு, பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னு தடையில கொட்டி சிறையில போட்டார் நம்மளுடைய சுவாமி. நாமளும் அதானே பண்றோம், நாமளும் அதான் சேம் தானே, பிரம்மனும் நம்மளும் ஒண்ணு தானே. சாமி நேர்ல வந்து என்ன பண்ணுவோம்? இந்த நாடகத்துல வந்த சாமி வராது பிறை சடை எல்லாம் வச்சுட்டு கதை தட்டுறது, டிக்கு கதை தட்டுறது. கதை திறப்பா, கதை திறந்த உடனே என்ன பண்ணுவோம்? சாமி வரமாட்டேன்னு நமக்கு நல்ல கன்ஃபார்மா தெரியும். வந்திருந்தா யாராத்தான் வந்திருப்பாங்க? டிராமா ஆர்டிஸ்ட் தான் வந்திருப்பான். என்ன டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி வந்திருக்க, என்ன பாம்பெல்லாம் ஒரிஜினலா இருக்கு, என்ன கழுத்துல போட்டிருக்க எலும்பு மாலை எல்லாம் ஒரிஜினலா இருக்கு, ரொம்ப தத்ரூபமா நடிக்கிறே அப்படின்னு தான் கேட்போம். அப்போ இன்னும் நாம என்ன பண்றோம்? பரம்பொருளை உணராம பரம்பொருளை காட்டுகின்ற தத்துவங்களையே உணர்ந்துட்டு இருக்கோம், இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் உணர்ந்துட்டு இருக்கோம். அதுதான் இறைவனுடைய திருமேனியை உணர்றதும் அவனுடைய அருவுருவ திருமேனி லிங்க திருமேனி அதையும் தாண்டி இருக்கான் சாமி. இறைவன் திருமேனியிலிருந்து அருவுருவ திருமேனியாக லிங்க திருமேனியை தான் அதையும் தாண்டி இருக்க அந்த பரம்பொருளை உணர்வதுதான் என்னது? அதுதான் அறிவை அறிகின்ற, அதுதான் பிரணவம், அதுதான் பிரணவ உணர்வு. நீக்கமர எங்கும், எல்லாம் கவனிக்கல, எங்கும் நீக்கமர எல்லாத்தையும் சிவமா பார்க்கணும். எல்லாத்தையும் சிவமா பார்க்கறதுக்கு பேர் தான் என்ன? ஞானம். எனக்கு இந்த ஒரு செய்தி எல்லாரும் கவனிங்களேன். இந்த ஒரு இடத்துல போன முறைக்கு ஒரு சின்னதா ஒரு கலையபரம் நிகழ்ந்துருச்சு. அது எப்படிங்க நீங்க மகாலட்சுமியை வந்து வேற ஆள் நினைச்சீங்க? அது எப்படிங்க மகாலட்சுமி எல்லாரும் ஒண்ணுதானங்க, நீங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு சின்ன கலையபரம் நிகழ்ந்தது. நான் அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட தனியா போன் பண்ண மன்னிச்சிருக்கமா காலையிலே உழுதுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா இல்லைங்க அப்படிலாம் நான் நினைக்கல, நான் நல்லதுதான் நினைச்சிட்டேன்னு சொன்னாங்க. அதுவுமே மகிழ்ச்சியா இருந்தேன். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுவோம், எல்லாரும் புரிஞ்சுவோம். கொஞ்சம் நான் சொல்றதை நல்லா கற்பனை பண்ணிக்கணும். இப்போ நம்ம அம்மா இருக்காங்க, எல்லாருக்கும் அம்மா இருக்காங்கல்ல, கன்ஃபார்மா அம்மா இருக்காங்க. நம்ம அம்மா போல வருமா? நம்ம அம்மா போல வருமான்னு கேட்டேன். கோடி கொடுக்கலாமா? நம்ம அம்மாவுக்கு தொகை கோடி கொடுக்கலாமா? நம்ம அம்மாவுக்கு தொகை கோடி கொடுக்கலாமா? அதிகமாவே கொடுக்கலாம், அதிகமாவே கொடுக்கலாம். எத்தனை கொடுத்தாலும் ஆமா, இந்த உணர்வு சொல்றதுக்காக தான் சொன்னேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க அம்மா நினைச்சுக்கலாமா? நம்ம அம்மா மாதிரி உலகத்துல இல்ல. ஆனா பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்னன்னு சொல்றோம்? எங்க அம்மான்னு கூப்பிடுறோம். பக்கத்துல இருக்கிறவங்க வயசானவங்களா இருக்காங்க, அவங்க எப்படி கூப்பிடுறோம்? அம்மான்னு கூப்பிடுறோம். அம்மான்னு கூப்பிடுறப்ப என்ன உணர்வு வரும்? நம்ம அம்மாவை இந்த அம்மாவு மேல என்ன பண்ணுவோம்? பொருத்தி பார்ப்போம். எங்க அம்மா மாதிரி தானே இவங்க அப்படின்னு பொருத்தி பார்க்கலாமா? பார்க்க கூடாதா? எங்க அம்மா தான் இவங்கன்னு பொருத்தி பார்ப்போம். இன்னொருத்தவங்க வர்றாங்க, அவங்களும் என்ன பண்றோம்? அம்மான்னு கூப்பிடுறோம். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய தாயினுடைய உணர்வை அவங்க கிட்ட நான் பெறேன், அதனால இங்க இருக்கிறத அங்க பொருத்தலாம், தப்பு இல்லை. புரிஞ்சுதுங்களா? பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை நம்ம அம்மாவை நினைக்கலாம், நம்ம அம்மாவை பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை நினைக்கலாமா? புரியுதுங்களா? நம்ம அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மா ஒன்னாத்தானே நினைக்கிறோம். இப்போ எங்க அம்மாவை நான் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை பார்க்கும்போது எங்க அம்மாவோட உணர்வா அவங்களுக்கு அம்மாவாவே நினைக்கலாம். ஆனா என்னுடைய தாய பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோட பொருத்தி பார்க்க கூடாது. நல்லா புரிஞ்சுதா? சிவத்தை யாரு கூட வேணாலும் பொருத்தி பார்க்கலாம், ஆனா வேற யாரையும் சிவத்தோட பொருத்தி பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? ஒன் வே டிராபிக் தான். சிவத்தை அப்பாவை எல்லாரையும் அப்பான்னு சொல்லலாம், எங்க அப்பா மாதிரின்னு சொல்லலாம். ஆனா எங்க அப்பா கிட்ட வேற ஒரு அப்பாவை பொருத்தி பார்க்க கூடாது.
புரிஞ்சுதுங்களா? நான் சொல்றது அபத்தம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அபத்தம் புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுதுங்க அவங்க எல்லாருக்கும். அப்போ சிவம் தான் உயர்ந்த பொருள். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என்னை கவனிங்களே ஒரு நிமிஷம். ஏங்க அது எப்படிங்க நீங்க வந்து எல்லா சமயத்தையும் நீங்க வந்து இது தரக்குறவா பேசலாம்? நீங்க தரக்குறவா எப்படி பேசலாம்? மத்த சமயங்களும் எல்லாம் ஒண்ணுதானே? அதுதானே சொல்லி கொடுத்துருக்கு. சிவமும் மத்த எல்லாமே ஒண்ணுதானே? எல்லா உயிர்களும் ஒண்ணுதானே? புல்லு பூண்டு எல்லாம் சிவம் தானே? அப்படி இருக்கிறப்ப ஏன் நான் என்ன சொல்றேன், மற்ற சமயங்களை எங்க அப்பா சமயம் அளவுக்கு நான் உயர்த்தி பேசலாமே தவிர, ஏன் சிவபெருமானுக்குள்ள வேற சமயத்தை கடவுளைய உள்ள வச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவது. அப்ப என்ன அர்த்தம்? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு இங்கு ஒப்பார் யாவரும் இல்லை, யாவரும் இல்லை. அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்ல. ஆனா உபச்சாரமா சொல்லுவோம். யார? குருநாதர் சிவம் போல, அடியார்கள் சிவம் போலன்னு சொல்லுவோம். அது கூட என்னதான்? அது கூட என்னதான்? ஒப்புக்குதான், ஒப்புக்குதான். உண்மை கிடையாது, உண்மை கிடையாது. நம்ம வாழ்க்கையில ரெண்டு விஷயம் பண்ணுவோம். ஒண்ணு உபச்சாரம், இன்னொன்னு உண்மை. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில ரெண்டு பொருள் தான் பண்ண முடியும். ஒண்ணு உண்மை, இன்னொன்னு உபச்சாரம். உண்மை அப்படின்னா என்னன்னா உண்மையாவே. உபச்சாரம் அப்படின்னா உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு பேர் உபச்சாரம். வீட்டுக்கு வந்தாலும் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்க வீடு மாதிரி நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது பேர் உபச்சாரம். உங்க வீடு மாதிரி, இது உங்க வீடு தாங்க, உங்க வீடே தாங்க, நீங்க ஒரு 3 நாளைக்கு 2 நாளும் நீங்க என்ன பண்ணாது, வேற வீடு நினைக்காதீங்க, உங்க வீடுதான், கூச்சப்படாம எதிராலும் கேளுங்க அப்படின்னு சொல்றப்போ அது உபச்சாரம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, மறுநாளே சாயங்காலமே கூட்டிட்டு வந்து வக்கீல வச்சு சொத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? என்னையா ஒரு விளையாட்டுக்கு சொன்னா என் வீட்டை சொத்தை வச்சு கேக்குறியா, படுபாவி, இப்படி இதுக்குதான் எவடி உள்ளுக்குள்ள விடக்கூடாதுன்றது அப்படின்றது. அப்போ நாம அப்படித்தான் சிவ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். சிவத்தினால உண்மையான அன்பு வச்சிருக்கோமானா இல்ல, உபச்சார அன்புதான். கண்ணப்ப நாயனார் வச்ச அன்பும், சிறுத்தொண்டை வச்ச அன்பும், எல்லாரும் வச்ச அன்பும் உண்மை அன்பு. நாம என்ன வச்சுட்டு இருக்கோம்? அன்பு வச்சிருக்கிற மாதிரி நடிக்கிறோம். நான் பூசை பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, என்னடா பைத்தியக்காரன், மண்ணுக்கு போய் பால் ஊத்துறீங்க, பைத்தியமான நீ அப்படின்னு சொல்லி அந்த அந்த பால் இருக்கிற அந்த பால் சொம்ப காலால எத்தி உதைச்ச உடனே என்ன பண்ணாரு, கையில இருக்கக்கூடிய அந்த குச்சி எறிகிறாரு. அது மழுவாகி கால் ரெண்டையும் வெட்டி எரிஞ்சு தந்தை அந்த இடத்துல, தந்தை பெருசா சிவம் பெருசா நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு பேச்சு, தந்தை உங்க அப்பா பெருசா சிவம் பெருசா, 2 பேரும் ஒருத்தவங்க தான் வருவாங்க உங்க கூட அப்படின்னு டிராவல் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? அடப்போய நீ அடுத்த பிறவில கூட நீ வருவேன், எங்க அப்பா இந்த பிறவில தான் வருவார், நான் எங்க அப்பாவே எடுத்துக்கிறேன் அப்படித்தானே சொல்லுவோம். நம்மளறியாம நமக்கு தந்தைய சாக்ரிஃபைஸ் பண்ணி சிவபெருமான வாங்க வார்த்தையில கூட நம்மளால முடியாது. நல்லா கவனிங்க. தாய் பெருசா சிவம் பெருசா? சிவம் உனக்கு தாய் வேணுமா? 2 பேர் இருப்பா, உனக்கு 2 பேரும் நான் வருவோம், முன்னே இந்த பிறவில இருக்கக்கூடிய தாய் உன் கூட வருவாங்க. அப்படி இல்லையா நான் உன் கூட வருவேன், உனக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டா, யோ போயா, நீ போயா, நீ உனக்கு நான் கோயில பாத்துக்கிறேன், என் அம்மா இங்க கூட இருந்தா போதும், நீ போயான்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, அப்ப நம்ம செய்கின்ற பக்தி எல்லாமே உபச்சார பக்தியா இருக்கே தவிர உண்மை பக்தி இல்ல. அது வரணும், கொஞ்சமா வச்சேன், அதெல்லாம் விட்டலாம். அப்போ இது இவ்வளவு நேரம் ஏன் சொல்றோம்? சிவபெருமான் ஒருவனை தவிர இந்த ஆன்மா வேற யாரையும் பதியாக நினைக்கவே கூடாது, நினைக்கவே கூடாது. நினைச்சாலே பெரும்பாவம். அதனால சிவம் ஒருவன் தான் பதின்னு சொல்லுகின்ற இடமாக விளங்குவது எது? இந்த திருச்சானல். திருச்சானல். அடி எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யறீங்களா? அடி இன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணேன், ரொம்ப வேலை, மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட முடியாத சூழல். அதனால இப்ப எனக்கு என்ன உதவி செய்யறீங்கன்னா, ஒரே ஒரு பாடல், நம்ம பாடல் 14வது பாடல், தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன், அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல பாடலாமா? ஒரு 3 அடியார்கள் நிதானமா பாடுங்க, அதுக்குள்ளேயே ஒரு பிரெட்ட வாயில வச்சு அமுக்கிட்டு அடியார்கள் பாடலாம். யாராவது நிதானமா சாப்பிட்டுட்டு வாங்க, நிதானமா சாப்பிட்டுட்டு வாங்க, நான் பாடுறேன். திருச்சிற்றம்பலம். அடியன் பாடுறேங்க ஐயா. பாடுங்க, வழி நடத்துங்க, யாராவது ஒருத்தவங்க வழி நடத்துங்க சுவாமி, யாராவது வழி நடத்துங்க. அடியன் கொஞ்சம் யார் வழி நடத்துறீங்க? யார் வழி நடத்துறீங்க? அடுத்தவங்களை பாட கூப்பிடுறது எல்லாம் பண்ற அம்மா இருக்காங்களா? பிரேமம்மா இருக்காங்களா? சரவண சுவாமி இருக்காங்களா? யாராவது வழி நடத்துங்க. வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. அள்ளியம்மா பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேன்புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி. தான்புக்கு நட்டம் பயின்றிலனே தரணியெல்லாம் ஊன்புக்க வேட்காளிக்கு ஊட்டாம் கான் சாழலோ ஊட்டாம் கான் சாழலோ. சிற்றம்பலம். நன்றி நன்றிங்கம்மா. சுசீலாம்மா பாடுங்க. சிவாயினமா. தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி பயிலுமது என்னேடி. தான் புக்கு நட்டம் பயின்றில நேர் தரணி எல்லாம் ஊன் புக்க வேட்காளிக்கு கூட்டாங்கான் சாழலோ கூட்டாங்கான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. புஷ்பாம்மா பாடுங்க. புஷ்பாம்மா. சந்திராம்மா பாடுங்க. சாருமதி அம்மா பாடுங்க. தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலும் அது என்னேடி. தான் புக்கு நட்டம் பயின்றில நேல் தரணி எல்லாம் ஊன் புக்க வேல்காளிக்கு ஊட்டுமான் ஊட்டு ஆம் கான் சாழலோ. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஏன் நடராஜ ஐயா பாடுங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தேன்புக்கு தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமதென்னேடி. தான் புக்கு நட்டம் பயின்றில நெல் தரணி எல்லாம் ஊன் புக்க வேட்காளிக்கு ஊட்டுமாம் சாழலோ. தான் புக்கு நட்டம் பயின்றில நெல் தரணி எல்லாம் ஊன் புக்கு வேட்காளிக்கு ஊட்டுமாம் கான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி அம்மா பாடு. தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி. தான் புக்கு நட்டம் பயின்றில நேல் தரணி எல்லாம் ஊன் புக்க வேல்காளிக்கு ஊட்டும் கான் சாழலோ சாழலோ சாழலோ. திருச்சிற்றம்பலம். ஆக பெருமானுடைய பெருந்தன்மை இன்னைக்கு ஐயா கேட்டிருந்தாங்க கேள்வி. யாரு? நம்ம ஐயா, அவர் பேர் என்ன? மகேஷ் ஐயா இருக்கீங்களா? எங்க இருந்தாலும் வரணும். மகேஷ் ஐயா முகமே காட்ட மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? கேள்வி. அப்போ கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, திரிசூலத்துக்கும் நம்மளுடைய வேலுக்கும் என்ன ரெண்டுக்கும் ஏன் திரிசூலத்துல ஏன் நம்ம எலுமிச்சம்பழம் குத்துறோம், வேல்ல ஏன் எலுமிச்சம்பழம் குத்துறோம்? எலுமிச்சம்பழம் குத்துறோம்னாலே அதாவது நம்மளுடைய பலியிலே 2 டைப் ஆஃப் பலி இருக்கு. பலி தெரியும்ல? பலியில 2 டைப் ஆஃப் பலி. சின்ன உயிர் பலி கொடுக்கறது, பெரிய உயிர். ஆனா உயிர்கள்ல சின்ன உயிர் பெரிய உயிர் இல்ல. அந்த உடல்களை வச்சு அந்த உயிரை நம்ம என்ன பண்ணுவோம்? பிரிக்கும். அதாவது இந்த எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது அது ஒரு பலியா, அதாவது வெஜிடேரியன் பலி. நான் வெஜிடேரியன் பலி இல்லாம வெஜிடேரியன் பலின்னுவாங்க. அந்த பெரிய பூசணி இருக்கு இல்லையா, பூசணி உடைக்கிறது ஒரு ஒரு நரம் சொல்லக்கூடிய மனிதனையே பலி கொடுக்குறது சமம் அப்படின்பாங்க. அது மாதிரி ஒரு தாற்பயம். அதுக்குள்ளலாம் அது கிரியைக்குள்ள போகும். அது எனக்கு தெரியல. அது பாவனை தான், பாவனை பண்ணி. நான் என்ன சொல்றேன்,
இது மனித பலின்னு நாம செஞ்சுக்கிட்டு அதை நம்ம பூசணிக்காய் உடைச்சாலும் அது எதுக்குதான் சமம்? நீங்க பூசணிக்காய் தான் உடைக்கிறீங்க, பழிதாங்க ஐயா, அதுவும் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னா இது மனித பலிக்கு பதிலாக இதை கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது எந்த கணக்குல சேரும்? அது எந்த கணக்குல சேரும்னா நம்ம பாவனைக்கு தான் இங்க மார்க். அவ்வளவுதான். நம்ம சிவபெருமான் இருக்கக்கூடிய நல்ல பழக்கமும் கெட்ட பழக்கமும் அதுதான். இந்த படுபாவை என்ன பண்ணுவான், நாம நினைக்கிறதுக்கு தான் மார்க் அதிகமா போடுவான், செய்யறதை விட நினைக்கிறதுக்கு அதிகமா மார்க் போடுவான். அதனால நாம தெரியாத்தனமா நல்லது நினைச்சாலும் மார்க் விழுந்துரும், தெரியாத்தனமா கெட்டது நினைச்சாலும் மார்க் விழுந்துரும். அதுதான் இவன்ட்ட பெரிய பிளஸ் மைனஸ். அதனால ஒண்ணு இலை, நான் ஒன்ன மட்டும் தான் நினைக்கிறேன், நீ என்ன வேணாலும் மார்க் போட்டுக்க, நான் ஒன்னதான் நினைக்கிறேன். நீல நினைந்தடியே உமை நித்தடும் கை தொழுவேன், வாழன கண்மடவா அவள் வாடி வருந்தாமே, கோழியம் பெருமா குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆலிலையம் பெருமா அவையட்டி தரப்பனியே, ஆலிலையம் பெருமா அவையட்டி தரப்பனியே. இந்த பாட்டு என்ன சென்ஸ்ல பாடினா தெரியுமா? நம்மளால நினைச்சிட்டு இருக்கோம், பரவீராச்சார் கேட்ட உடனே குண்டையூர்ல இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் அள்ளிட்டு போய் அவங்க நம்மளுடைய திருவாரூர்ல அம்மா வீட்டுக்கிட்ட போய் கொட்டிடுங்க அப்படின்னு சொல்றதான் நினைக்கிறோம். இவர் என்ன பண்றாருன்னா, இவர் சென்ஸ் என்னன்னா, நம்ம முக்கியமா லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருப்போம், முக்கியமா அங்க முக்கியமா சிஇஓ ஒரு முக்கியமான சொல்லியிருப்பாரு, டாஸ்க் கொடுத்திருப்பாரு, வேகமா பண்ணுங்கப்பாரு, வேகமா பண்றோம். அப்பதான் இந்த அம்மா என்ன பண்ணோம், ஏங்க கொஞ்சம் கூட மண்டையில அறிவே இல்லையா, உங்ககிட்ட டீ சக்ரா கோல்டு வாங்கிட்டு சொன்னா 3 ரோசஸ் வாங்கிட்டு வந்துருக்கீங்களே, இப்ப இது யாரு குடிப்பா, தயவு செய்து போய் மாத்திடுவாங்க. இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம 10 நிமிஷத்துல வேலை முடிக்கிறேன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு குரூஷியலான வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த மனைவி செய்யற அந்த ஒரு சின்ன மனைவி இப்ப மாத்தியும் வச்சுக்கலாம், மனைவி முக்கியமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, முக்கியமான விஷயம் அந்த அம்மா கணக்கு பார்த்து பட்ஜெட் எல்லாம் போட்டு இந்த மாசம் அப்படி அவருக்கு கணக்கு கரெக்டா கொடுங்க நினைச்சிட்டு இருக்கிறப்போ இவர் என்னம்மா எனக்கு என்ன சாப்பாடு, என்ன காஃபி வரவே இல்லை அப்படின்றப்போ, என்னயா என்ன எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உனக்கு எப்ப பார்த்தாலும் காஃபி அந்த பூரி கிழங்கு இதுலயே திருவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சலிச்சுக்கும். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, சாமி நான் நீரை நினைஞ்சிட்டு இருக்கேன், உன்னை தவிர வேற எதுவுமே நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், திடீர்னு இந்த பறவை என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். என்ன பண்றான், நான் குண்டையூர் கிளாஸ்ல போய் இது கேட்க சொன்னா அந்த ஆளுக்கிட்ட போய் ஒட்டிடுச்சான், நிறைய பூதம் ஒட்டிடுச்சான், அதை எடுத்துட்டு வர முடியலன்னு சொல்லி குண்டையூர் கிளாஸ் கால் பண்றேன், இப்ப நான் என்ன பண்றேன். சாமிகிட்ட கேக்குறாரு, உன்னை நான் நினைக்கணும், இந்த உலக விஷயத்த எனக்கு ஏன் கொடுக்குறேன், இந்த உலக விஷயத்த உன்னை நீல நினைந்திருக்கிறப்போ இந்த டிஸ்டர்பன்ஸே கொடுக்காத, போய் அள்ளி போட்டு போ, அள்ளி போட்டு போ. எனக்கு அதெல்லாம் அள்ளுறது அங்க மலைமலையா கொட்டி இருக்கின்றலாம் இவருக்கு என்ன கிடையாது, பெருசு கிடையாது, மலைமலையா கொட்டிருக்கலாம் பெருசு கிடையாது. அதனால என்ன சொன்னாரு, குண்டையூர் சில நெல்லு பெற்றேன்றார், சில நெல்லு பெற்றேன், நீ கொடுத்தது கொஞ்சம் போல் நெல்லு, ஏன்னா உன்னுடைய உன்னை நினைச்சிட்டு இருக்கேன்ல என் மனசுல, அதுதான் பல கோடி மலைகளாக குமிஞ்சிருக்கு. உன் நினைப்பு கம்பேர் பண்றப்போ நீ பூவலகத்துல கொட்டி விட்டுருக்க பாரு நெல்லு, அது எப்படி இருக்கு, தம்படியா இருக்கு. அதனாலதான் குண்டையூர் சில நெல்லு பெற்று, சாமி ஒன்ன நினைக்கிறேன், எனக்கு உலகவியல்ல வர நச்சு புச்செல்லாம் கொடுக்காத, இந்த உலகவியல்ல வர நச்சு புச்செல்லாம் கொடுக்காத, தயவு செய்து அதை கிளியர் பண்ணு சாமி, கிளியர் பண்ணி விடு. நான் அவனை சொல்லிட்டு என்ன பண்ணாட்டாரு, அவன் பாத்துக்கு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாரு, நீல நினைந்தே உட்காந்துட்டாரு, நீல நினைந்தே உட்காந்துட்டாரு. ஐயோ அழகு திருமேனியாச்சு, அழகு திருமேனியாச்சு, பார்த்தவர்கள் எல்லாம் கண்கள்ல சொக்கி விடுகின்ற திருமேனியாச்சு. மதுரை என்பதில அவ திருமேனியை யோசிச்சு பாக்குறாரு. யாரு யோசிச்சு பாக்குறா, நம்பி ஆரூரர் யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா கைலாயத்துல நின்று சுவாமிக்கு பக்கத்துல வர்றவங்களுக்கு எல்லாம் திருநீர் கொடுக்குற பணிதானே பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அடிக்கடி திரும்பி பார்த்துட்டு வரான், இந்த ஆள் என்ன இருக்காரா இல்லையா, டஸ்டர் மறைஞ்சிருவாரு, இந்த ஆள் என்ன டக்குனு அடியார்கள் கொண்டு நான் டப்பு நாளைக்கான மறைஞ்சிருவாரு, இருக்காரா இல்லையா ஒரு பொன் சிரிப்பை பார்த்துக்கிட்டே வர்றவங்களுக்கு எல்லாம் அப்படியே அந்த பொருள் கொடுத்துட்டு வரான்.
இந்த திருமேனி எப்படிப்பட்ட திருமேனின்னு ஒரு பிளாஷ்பேக். என்ன பிளாஷ்பேக்னா மதுரை என்பதில அப்படியே வந்து, ஏன்னா நாளைக்கு சொக்கநாதருடைய கல்யாணம் இல்ல, நம்ம என்னைக்குமே சொக்கநாதர் கல்யாணம் பேசாம என்னைக்காவது விட்டுருக்கோமா? ஒரு தடவை பேசிட்டு தான் வந்துருவாங்க. அதனால பிளாஷ்பேக் நம்ம போடுறதான பிளாஷ்பேக் போட்டு பிளாஷ்பேக் பார்த்தா மதுரை என்பதில எனக்கு வாரிசு இல்லையேன்னு மலையத்வஜ பாண்டியன். எப்பயுமே மதுரை என்பது கொடியில, மதுரை கொடியில 2 மீன்கள் மட்டும்தான் இருக்கும். 2 மீன்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணாரு? குருநாதர் யாரு குருநாதர்? மலையத்வஜ பாண்டியனுக்கு குருநாதர் யாருன்னா அகத்தியர். அதனால அகத்தியரோட மலைய அந்த கொடியில வச்சுட்டாராம். தன்னுடைய குருநாதருக்கு நன்றி செலுத்தணுன்றதுக்காக அந்த கொடியில என்ன பண்ணிட்டாரு? மலைன்ற பொதிகை மலை இருக்கு இல்லையா, பொதிகை மலையை கொடியில வரைஞ்சிட்டாரு. புதுசா அவர் பண்ணியிருக்காரு. யாரு? அதனால அவருக்கு என்ன, மலைய தூக்கி துவஜம் என்கின்ற கொடியில வச்சனால மலைய துவஜ பாண்டியன். மலையத்வஜ பாண்டியன்னா பொதிகை மலை தன்னுடைய குருநாதரை நினைக்கணும்ன்றதுக்காக குருநாதரை அபிஷியல் ஸ்டாம்பிங்ல கொண்டு வந்தார். யாரு? குருநாதரை கொண்டு வர முடியாது. பொதிகை மலை இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பாண்டியன் தேசம் தானே. அதனால பொதிகை மலையை தூக்கி கொடியில வச்சாரா. மலையத்வஜ பாண்டியன் குருநாதர் மேல அவ்வளோ அன்பு. ஆனா குருநாதர்கிட்ட வேண்டார், இந்த மாதிரி அப்பா என்ன பண்ண முடியல, எனக்கு குழந்தை இல்லைன்னா பண்ணான்னா குழந்தை பிறக்கும், புத்திர காமஷ்டி யாகம் பண்ணேன்றான். தியாகத்தின் மூலமாக 3 வயது குழந்தை அப்படியே உடம்பெங்கும் பச்சை பசேர்னு வர்றாவ. உடம்புல அப்படியே எல்லாமே முத்து, அப்படியே முத்து. நெத்தியில அப்படியே வெள்ளிப்பட்ட மாதிரி போட்டிருக்கான். நெத்தியில வெள்ளிப்பட்ட. கண்கள் பாத்தீங்கன்னா கருன்னு அப்படியே கயல்விழி போல, பவளவாய் அப்படியே கிளி மாதிரி அப்படியே அந்த சிகப்பு வாய் சிவப்பு அப்படியே அன்னை அப்படியே கேசத்தோட அப்படியே முத்துக்கொண்டை அலங்காரத்தோட உடம்பெல்லாம் முத்து சாத்தி முத்துலையே அடியாம எல்லாம் போட்டு யாகத்தில அன்னை உதிக்கிறார். ரொம்ப சந்தோஷம் இவனுக்கு. மதுரைக்காரவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆம்பளை பிள்ளை பிறந்தா துக்கம் விசாரிப்பாங்க. இன்னைக்கும் என்னப்பா ஆம்பளை பிள்ளையா என்ன, பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வேட்டு வெடிச்சு கொண்டாடுறது. என்ன அது என்ன மலையத்வஜ பாண்டியன் வந்த ஒரு விஷயமா என்னன்னு தெரியல. இன்னைக்கும் பொம்பளை பிள்ளைன்னா தலையில தூக்கி வச்சு ஆடுற ஒரு வழக்கம் மதுரை எம்பதிக்கு உண்டு. அதனால அந்த தூக்கி வச்சு ஆடுறா, எல்லாரும் ஆகா ஓகோன்றாங்க. கடைசியில பார்த்தா காஞ்சனமாலை பாக்குறான். ஓ தயா இங்க பாரு. ஏன்னா பெண்ணு தான் ஒத்து கவனிப்பாங்க எல்லாருமே. கவனிக்கிறப்போ அன்னையோட மார்புல 3 தனங்கள் இருக்கு. 3 தனங்கள் இருக்கு. பொம்பளை பிள்ளை இது பார்த்தாலே அது எப்படி கொஞ்சம் கூட ஞானம் இல்லாம அப்படியே ஆண்மகன் போல இருக்கிற அந்த அன்னை மீனாட்சி பார்க்கவும் ஆண்மகன் போல இருக்கு. 3 தனங்கள் இருக்கு. என்ன பண்றது கடவுளே, ஒரு பிள்ளையா கொடுத்த அந்த பிள்ளையும் 3 தனங்களோட கொடுத்துட்டே சுவாமின்னு கேட்கும் போது வானத்திலிருந்து அசரீரி தக்க பருவத்துல 3வது தனம் மறைந்து அவளுக்கு தன்னுடைய துணையை பார்க்கும்போது 3வது தனம் மறைந்து அவள் தன்னுடைய பெண்மைய அடைவா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவ யாரு? பெண்மைக்கு புறம்பானவள் அப்படின்னா பொம்பளை இல்ல, பொறுக்கி அப்படின்னு சொல்லுவோம்ல. பொம்பளை இல்ல, அது சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அதுக்குதான் பார்த்து என்னன்னா தடாதகைன்னு அர்த்தம். தடாதகைன்னா பெண்ணுக்கு புறம்பானவள்னு அர்த்தம். தடாதகை நாச்சியார் என்ன அர்த்தம்? பெண்மைக்கு புறம்பானவள். அவகிட்ட பெண்ணுக்குரிய எந்த விஷயமும் இருக்க, பெண்ணுக்குரிய எந்த விஷயம் இருக்கா. அப்படியே நடந்தான்னா பூமி அதுல அப்படியே தலைய கீழே நிலமகளை பார்த்ததே இல்லை. யாரு? அன்னை பராசக்திக்கு மீனாட்சி நிலமகளை அப்படி நிமிர்ந்து பார்த்தா நடப்பாங்க. எப்பயுமே கம்பீரமான தோற்றம் அப்படின்னு இருக்கிறப்போ பல வகையில அன்னை வளர்ந்து வருகின்றா. வளர்ந்து வந்தோடனே அவளுக்குரிய பட்டாபிஷேகம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன நிகழுது? பட்டாபிஷேகம் தலையில கிரீடம் ஏத்திட்டா என்ன பண்ணணும்? தன்னுடைய நாட்டை விரிவாக்கிட்டு தான் திரும்ப அரியணையில அமரணும். அதுதான் வழக்கம். ஒரு தடவை உங்க தலையில மகுடம் சாப்பிட்டாங்கன்னா திரும்ப நீங்க உடனே போர் செஞ்சு இல்ல ஏதோ ஒரு யுக்தியில போய் நீங்க என்ன பண்ணணும்? நாட்டை பெருசாக்கி திரும்ப அந்த அரியணை அமரணும். அதுக்கு திக் விஜயம்னு பேரு. திக் விஜயம் வைக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பக்கத்து நாடு கூட சண்டை போட்டு பக்கத்து நாடை சேர்த்துக்குவாங்க. இந்த பக்கம் நாடு சேர்த்து நான் சேர்த்துக்குவாங்க. இவ என்ன பண்றா? இவ 10 புறங்களும் 10 திசைகள்லையும் போறான். 10 திசைகள்லையும் படையெடுக்கிற. 10 திசைன்னு என்னது? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, அப்புறம் தென்கிழக்குன்னு சொல்ற மாதிரி 8 திசைகள். மேல கீழே 10 திசைகள். இந்த 10 திசைகள்லையும் போய் 10 திசைகள் இருக்கக்கூடிய எல்லாரையும் வெற்றி கொள்றா. கைலையம்பதிக்கு போறப்போ கைலையம்பதியில நந்தியம்பெருமான் நிக்கிறாரு. நிற்கும் போது அன்னைய பார்த்தோன்னே கிடுகிடு நடுங்கி ஓடிடுறாரு.
நந்திய நடுங்கி ஓடுறாருன்னு சொல்லிட்டு இவர் வேமா கைலேயம்பதியில பெருமானை பார்த்து இவர் எப்படியாவது வந்து இவரை என்ன பண்ணணும், இவரையும் வெற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு அன்னை பராசக்தி தன்னுடைய கையில இருக்கக்கூடிய வில் எடுத்து அப்படி அவர் மேல பாக்குறப்போ அப்படி அவருக்கு எப்பயுமே பெருமான் வந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே தியானத்துல இருப்பாரு, கண்களை அப்படியே லேசா அப்படி விழிச்சு பாக்குறாரு. அந்த பார்வையில தான் யார் அப்படிங்கறத உணர்ற அன்னை பராசக்தி அவருடைய 3வது தனமானது மறைந்து முத கீழே குனிஞ்சு காலால கோலம் போடுறா. அவ முத நாணுகின்றாள். அந்த சொக்கநாதரை பார்த்து அவருடைய வடிவழகை பார்த்து அப்படியே நாணுகின்றாள், கோணுகின்றாள். அப்படி பாக்குற இவர் தான் என்னுடைய தலைவர்னு முடிவு பண்ணிட்டு கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் அன்னைய திருமணம் செய்வதற்காக சொக்கநாதர் கீழே இறங்கி வந்து அங்க வந்து திருமணம் செய்கின்றாரு. திருமணம் செய்யும் போது தன்னுடைய சடை மறைத்து முழுவதுமாக ஆபரண தங்கத்தினாலான மகுடம் சாற்றி உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பாம்புகளையும் மாற்றி ஆபரணங்களா மாற்றி உடம்பு பூரா இருக்கக்கூடிய அந்த சுடலை பொடி எல்லாம் சந்தனங்களா மாற்றி சுந்தரேஸ்வரனாக இங்க இறங்கி வர்றார். எல்லாருக்கும் மதுரை அதாவது திருவாரூர்ல பிறக்க முக்தி, திருவண்ணாமலையில இணைக்க முக்தி, காசியில இறக்க முக்தி, எல்லாம் மதுரையில என்ன பண்ணாலும் முக்தி. நீங்க பொண்ணு கொடுத்தாலும் முக்தி, பொண்ணு எடுத்தாலும் முக்தி, வாழ்ந்தாலும் முக்தி, குடிச்சாலும் முக்தி, போய் அங்க போய் தண்ணி குடிச்சாலும் முக்தி. எங்க மதுரையம்பதியில தெரியாதனமா உள்ளுக்குள்ள வந்து யாராவது ஒருத்தவங்க கையால ஒரு நீர்மோர் குடிச்சிட்டீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அப்பேற்பட்ட பெரும் புண்ணிய பூமி மதுரையம்பதி. அந்த மதுரையம்பதியில பெருமான் இறங்கி வந்து அன்னையை கரம் பிடிக்கின்ற காட்சி நாளைய தினம் நிகழ்கின்றது. நாளைய தினம் அன்னையுடைய கரம் பிடிக்கிற காட்சி அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா அதை கண்டு கழிக்கணும். அடியாருக்கு பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, நாளைக்கு கடுமையான வேலை இருக்கு. இருந்தாலும் அகக்கண்ணிலேயே உட்காந்து இப்பவே உங்களோட சேர்ந்து பார்த்தோம். அப்பேற்பட்ட வடிவழகுடைய அந்த பெருமானை வந்து சுந்தரன் வந்து பாக்குறாரு. அப்பேற்பட்ட பெருமான் இருந்து நம்ம வந்து இப்படி பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இங்க வந்து நினைச்சு பாக்குறாரு. அப்போ இந்த நாம ஐயா வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வினா, இந்த மாதிரி சனி பிரதோஷம் எதுக்கு? ஏன்னா சொல்லிட்டு உங்களுக்கு, ஏன்னா திரிசூலத்துக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி சொல்லுவோம். சனி பிரதோஷம் எதுக்கு? யார் யாருக்கெல்லாம் ஆன்சர் வேணுமோ அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரணும். சனி பிரதோஷம் எதற்காக அப்படின்னு கேள்வி கேட்டாச்சு. யார் யாருக்கெல்லாம் ஆன்சர் வேணுமோ அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வரிசையில வந்து உட்காரலாம்னா கொஞ்சம் உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை சொல்லணுன்றதுக்காக உங்களுடைய முகக்குறிப்பெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக அடியது. நேற்றைய தினம் வந்து சனி பிரதோஷத்தை பத்தி பேசும்போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பார்க்கடலை கடையும் போது அது சனிக்கிழமை அப்படின்னாங்க. கேட்டீங்களா? போன வாரம் நீங்க எல்லாம் இருந்தீங்களான்னு தெரியல. ஏன் சனி பிரதோஷம்னா பார்க்கடலை கடைஞ்ச நாள் என்னது? சனிக்கிழமை. அதனால சனிக்கிழமை பிரதோஷம் வந்தா அது சனி பிரதோஷம் அப்படின்னு, அதனால அது விசேஷம்னு சொன்னாங்க. இல்ல ஆமாவா இல்லையா? அதெல்லாம் நான் கேட்ட கேள்வியா மகேஷையா? திரும்ப கிடைக்கல. இப்ப என்னன்னா, அந்த பார்க்கடல கடை நான் கேக்குறது, மகாலட்சுமி என்னைக்கு பிறந்தா? டேட் என்ன டேட்? மகாலட்சுமி பிறந்த டேட் எது? டேட் கிழமை என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. மாட்டிக்கிட்டாங்க. மகாலட்சுமி பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை இல்ல, பார்க்கடல கலைஞ்ச நாள் சனிக்கிழமைன்னா எங்கேயோ இடிக்குதா இல்லையா? தப்பு தானே, லாஜிக் படி தப்பு தானே. மகாலட்சுமி பிறந்த நாள் வெள்ளிக்கிழமைன்னா பார்க்கடல் அன்னைக்கே கிடைச்சிருக்காங்க, அன்னைக்கே விஷம் வந்துச்சு, அன்னைக்கே வந்து என்ன அமுதம் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்துச்சு? கற்பக விருட்சம் வந்தது, காமதேனு வந்தது, ஐராவதம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த ஒற்றை கொம்புடைய யூனிகான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்னது அது தமிழ், அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு? ஐயோ மறந்து போச்சே, வந்து போச்சு. இல்ல யூனிகான்னு சொல்லுவாங்க, ஒற்றை கொம்புடைய அந்த 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 குதிரை அது வந்தது. இது மாதிரி பல அதுக்கு நல்ல பேரு வரமாட்டேன். சரி ஓகே வரட்டும். அப்போ உங்களுக்கு சொல்றது புரியல. இது மாதிரி எல்லாமே வந்துகிட்டே இருந்துச்சு. மூத்த தேவியாரும் வந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி யாரு வந்தா? மூத்த தேவிக்கு பிறகு மகாலட்சுமி, இருக்கக்கூடிய அன்னை ஸ்ரீதேவியா இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமி வந்தா. மூத்த தேவி வரும்போது யாருமே அவளை கவரல. ஏன்னா அவ அட்ராக்டிவா இல்ல, ரொம்ப வயசானவளா, ரொம்ப வந்து ஆடைகள்லாம் சரியா இல்லாம, கையில வந்து தொடப்பத்தோட காகத்தை கழுதைய வாகனமா வச்சுக்கிட்டு அப்படியே வர்றா. யாருமே வந்து என்ன பண்ணல, அவளை எடுத்துக்கல.
எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு கேக்குறப்போ திருவள்ளுவர் சொல்றாரு, யாரெல்லாம் பொறாமை இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போயிருமா அப்படின்ட்டாராம். இந்த மூத்த தேவியார, உனக்கு ஒரு இடம் வச்சிருக்கேன், பூமியில யாருக்கெல்லாம் பொறாமை இருக்கோ அவங்க வீட்டுல போய் நீ குடியிருந்துக்கோமா அப்படின்னு பார்த்தா இந்த அம்மா சொல்லிச்சு, அப்படி பார்த்தா பூமியில இருக்கிற எல்லா வீட்லயும் அப்படி இருக்கணும், இவ்வளவு பெரிய வீடு கொடுத்துட்டீங்களே, இவ்வளவு பெரிய இடம் கொடுத்துட்டீங்களே, திருவள்ளுவரை பார்த்து வணங்கி அந்த அம்மா போச்சா. ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க. ஆனா மூத்த தேவியார் வழிபாடு என்பது தவ்வை வழிபாடு. நம்ம ஒரு காலத்துல நல்லதா சொன்னோம், அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. சரி, அதை விட்டுருவோம், நம்ம அந்த கதைக்கு வரல. அதுக்கடுத்து மகாலட்சுமி வந்தா. மகாலட்சுமி வரப்ப என்ன பண்ணாங்க எல்லாரும், நான் தான் திரும்ப அழகா வர்றா, கையில ரெண்டு தாமரை பூவை கையை பிடிச்சுக்கிட்டா, உடம்புல அப்படியே செக்கச்சவேன்னு பட்டு சேலை, அப்படியே நகை எடுத்து போட்டு, காலில் தங்க சலங்கை ஜொலிக்க, கண்கள்ல அப்படியே கருணை பொழிய, அப்படியே நடந்து வந்த தங்கத்துல அப்படியே காசு செதறுது. அப்படி அவ்வளவு லட்சணங்களும் பொருந்தி அப்படி அன்னை மகாலட்சுமி நடந்து சலக்குன்னு வர்ற. எல்லாரும் நான் தான் அவளை கல்யாணம் முடிப்போம் முண்டி அடிச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த வரிசையில முண்டி அடிச்சு நான் தான் கல்யாணம் முடிப்போம்னு போறப்போ இவர் என்ன பண்ணாரு, ஸ்ரீ மகாலட்சுமி மட்டும் நல்லா அப்ப பார்க்கடல் நடந்து வந்துட்டு இருக்கா. யாரு, இந்த அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி நடந்து வந்துட்டு இருக்கா. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, எல்லாரும் நின்றுட்டு என்ன பண்ணாங்க, இவர் எப்படியா திருமணம் செய்யணும்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, தப்புன்னு முனைங்கால் போட்டு தன்னுடைய மார்பை, அவர் அந்த கடற்கரை கரெக்டா கடல் அலை முடியுது இல்லையா, முடிகிற இடத்துல மார்பு எடுத்து ஏமா இங்க காலை வைமாடினார். இங்க காலை வைமா நெஞ்ச காமிச்ச உடனே அந்த அம்மா அப்படியே காலை எடுத்து அப்படியே அவர் மேல வச்சு அங்கேயே அங்க அமர்ந்துட்டான். வேற யாருக்கு இடமே கொடுக்கல. மகாலட்சுமி வரணும் அப்படின்னா, மகாலட்சுமி வரணும்னா அந்த இடத்துல பணிவு இருந்தா தான் வரும்ன்றதுக்காக திருமாலே பணிந்து மகாலட்சுமி ஏற்றுக்கொண்டாராம். பணிவு இருந்தா தான் செல்வம் பெருகும், பணிந்தாருக்கு தான் செல்வம் பெருகும்னு சொல்வது போல அங்க நிகழ்ந்தது. சரி, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, மகாலட்சுமி பிறந்த நாள் வெள்ளிக்கிழமைனா பிரதோஷம் எப்படி சனிக்கிழமை வரும்? அவங்க கடந்த நாள் எப்படி சனிக்கிழமை வரும்? புரியுதுங்களா? கடந்த நாள் சனிக்கிழமை வரதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல, வாய்ப்பில்லையே இல்லையா? அப்ப அது பொருந்தாது. சனிக்கிழமை அவங்க பார்க்கடலை கடையல அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒர்க்கா எடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். சரி, அப்ப சனி பிரதோஷம் ஏன் சிறப்பா இருக்கு? சனி பிரதோஷம் ஏன் சிறப்பா இருக்குன்னா, முதல்ல பிரதோஷம் எதுக்காக பண்றோம்? பிரதோஷத்துல செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, பிரதோஷத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம பெருமான் நஞ்சு உண்டதாகவும், நஞ்சு உண்டதுனால அவனுடைய உடல் சூடானதாகவும், சூடானதால அவனுக்கு என்ன பண்றோம், பலவித திரவியங்களை ஊற்றி அவனை குளிர்விப்பதாகவும் செய்வதற்கு தான் பிரதோஷ வழிபாடு. அது தெரியுமில்ல எல்லாத்துக்கும், அதுதான் பிரதோஷ வழிபாடு. பெருமான் ஆனா அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் நஞ்சு உண்டது உண்மைதான், அவன் உடம்பு சூடாகுமா? அவனுக்கு ஏதாவது பாதிப்படையுமா? ஆகாது. ஆனா நம்ம தாயுள்ளம் பெற்றவர்கள் போல பாவனை செய்து கொண்டு, ஐயோ நமக்காக நெஞ்சுட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன ஆகணும், அவனுக்கு குளிரணும் அப்படின்றதுக்காக நாம் என்ன பண்றோம், அவனுக்கு குளிர்வுக்காக என்ன பண்றோம், அவனுக்கு பல அபிஷேகங்கள் செய்து வருகின்றோம். அதுதான் பிரதோஷம். சனி நீராடு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? சனி நீராடு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆத்திச்சூடியில வருது. என்ன ஆத்திச்சூடி தானே வருது, இல்ல தெரியல, கொன்றை வந்தாலும் ஆத்திச்சூடிதான் தெரியல, எனக்கு தப்பா சொன்னா மன்னிச்சுக்கோங்க. அப்போ சனி நீராடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சனி என்றால் குளிர அப்படின்னு அர்த்தம். சனிக்கிழமை குளிர்னு அர்த்தம். சனி என்றால் என்ன அர்த்தம்? குளிர்வுன்னு அர்த்தம். சனி என்ன அர்த்தம்? குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சா எப்படி குளிக்கணும்? உடம்பு கடவடைக்கிற குளிர் உடம்பு என்ன பண்ணும்? சில பேர் பாத்தீங்களா, போவாங்க, தண்ணி மேலப்பட்டதும் தெரியாது, கீழே விழுந்ததும் தெரியாது. தண்ணி மேலப்பட்டதும் தெரியாது, கீழே விழுந்ததும் தெரியாது. நானும் அப்படித்தான் குளிக்கிறாள். எங்க அம்மா சொல்லுவாங்க, காக்கா கூட நல்லா குளிக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, காக்கா கூட கொஞ்சம் நல்லா குளிக்கும். தண்ணி நான் போவேன், தண்ணி தலை ஊத்து. ஏண்டா நீ என்ன பண்ணு, கப்பு கப்பா ஊத்தாம குடத்தை எடுத்து அப்படியே தலையில கவுத்துரு. மேல விழுகிற தண்ணி மேல விழுகும், கீழே விழுகிற தண்ணி கீழே விழுகும். அப்படியே வந்துரு, நீ என்னத்தை குளிக்கிற அப்படின்னு. சனி நீராடுனா உடம்பு என்ன ஆகும், சில்லுன்னு ஆகணுமா. உடம்பு சில்லுன்னு ஆகிற மாதிரி குளிக்கணும். அதனாலதான் சனி நீராடுன்னு சொல்றோம். உடம்பு குளிரை உணர்கின்ற வரை நீராடணும். அந்த காலத்துல நீராடுறதுக்கு எங்கதான் போவாங்க? பொய்கையில தான் இறங்கி. யாரும் மொண்டு யாரும் குளிச்சதா சரித்திரமே கிடையாது, தெரியும். அது பேர் குளியலே இல்லை, தெரியும் இல்லையா? மொண்டு ஊந்தி குளிக்கிறது குளியலே கிடையாது. என்ன பண்ணணும், நீர்நிலையில இறங்கி அதுல மூழ்கி குளிக்கிறது தான் குளியல். நாம மொண்டு ஊத்தி குளிக்கிறோம்ல, அது பேர் குளியலே கிடையாது. அதுவும் தலையில தண்ணி தெளிக்கிறதும் ஒண்ணுதான். மூழ்கணும், மூழ்கி அதுக்கு உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும், நீச்சல் அடிக்கணும். நீச்சல் அடிக்கிறப்ப என்ன ஆகணும், கையை எடுத்து பார்த்தா அந்த கை விரல்ல இருக்கக்கூடிய இறக்கெல்லாம் அப்படியே சுருங்கி 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 அப்படி குளிர்ந்து இருக்கணும். அந்த குளிர்ந்து இருந்தா மட்டும்தான் குளிச்சு வெளியில வந்திருக்கோம்னு அர்த்தம். இப்படி செஞ்சா என்னைக்காவது நோய் வருமா? இந்த ஒரு விஷயம் செஞ்சாலே நோய் வராது.
இந்த ஒரு விஷயம் செய்தாலே உடம்புல கூடிய அத்தனை உறுப்புகளும் குளிர்ந்து பிரகாசமா திரும்ப என்ன ஆகும், அப்படியே பூக்கள் மலர்வது போல மலரும். அதனால உடம்புல எந்த உறுப்புக்கும் கிடையாது. அந்த காலத்துல அப்படிதான் நீர்நிலை. அதுக்காக இப்ப டப்பு வந்திருக்குங்கய்யா, டப்புல மிகி ஏந்துடுறாங்கல்ல. இப்ப டப்பு இருக்கு, வீட்லயே ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிறாங்க. இல்ல, நீர்நிலைகள் அந்த காலத்துல அப்படி இருந்தது. அப்போ சனி நீராடு என்றால் குளிர நீராடு என்ற அர்த்தம். குளிருதல், சனின்னு அர்த்தம் குளிர்தல். உண்மையிலேயே சனி கிரகம்னு சொல்றாங்க இல்லையா, நம்மளுடைய கிரகம் இருக்குல்ல, நமக்கு புளூட்டஸ், நெப்டியூன், யுரேனஸ், சாட்டர்ன் ஒரு கிரகம் இருக்கு இல்லையா. சாட்டர்ன் கிரகம் பூமியை விட ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அது எப்பயுமே எப்படி இருக்குமா, ஐஸ் கட்டியா உறைஞ்சிருக்குமா, ஐஸ் கட்டியா உறைஞ்சிருக்குமா. அதனால இந்த சனி அப்படின்ற கிரகம் எதுன்னா உறைஞ்சு இருக்கக்கூடிய, குளிர்வா இருக்கக்கூடிய. அதனால அந்த கிரகத்துக்கு பேரு கூட ஐஸ் கட்டின்னு தான் பேரு. சனின்னு அர்த்தம் ஐஸ் கட்டி, குளிர்ந்தன்னு அர்த்தம். சனைச்சரன் வேற. சனைச்சரன்னா யாரு? சனைச்சரன்றது அந்த கோளுக்கான அதிபதி. கோள் வேற, கோளுக்கான அதிபதி வேற. இந்த சீட்டும் அங்க கவனிங்க, இந்த சீட்டும் நானும் வேற இல்ல. புதன்ற கோள் வேற, புதன் கோளுக்கான அதிபதி வேற. செவ்வாய் என்ற கோள் வேற. இந்த சீட்டும் நானும் ஒன்னா இல்ல. அது மாதிரி அதனால சனைச்சரனையும் சனியை போட்டு கலப்பிக்காதீங்க. இப்போ சனினா என்னது? சனினா என்னது? குளிர், ஐஸ் கட்டி, பிரதோஷம் எதுக்காக பண்றோம்? அப்பனை குளிர்விக்கிறதுக்காக பண்றோம். பிரதோஷம் அப்பனை குளிர்விக்கிறதுக்காக பண்றோம். எல்லா நாளும் பிரதோஷத்தை விட சனி என்று சொல்லுகின்ற குளிர்வான நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷத்துல இன்னும் அப்ப அதிகமா குளிர்வான்றதுக்காக அந்த பிரதோஷம் ரொம்ப அதிகமா கொண்டாடும். அப்போ அப்பனை நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கவனிக்கணும். நீங்க சனிக்கிழமை பிரதோஷம் பண்றீங்கல்ல, அதுக்கு பேரு சனி பிரதோஷம் இல்ல. கண்களிலே நீர் சொரிந்து, மனதிலே தேன் என்ற அன்பு சொரிந்து, பெருமானுடைய பெரும் கருணையை நினைந்து நினைந்து உருகி 2 சொட்டு கண்ணீர் உடனே குளிர்த்துருவான். நீங்க அப்படி எப்பெல்லாம் வழிபாடு செய்யறீங்களோ அது எல்லாமே சனி பிரதோஷம் தான். அது எல்லாமே சனி பிரதோஷம் தான். நீங்க சனிக்கிழமையே போய் அகத்துல அகம் குலையாம, கண்கள்ல நீர் பெருகாம அவனுக்கு குடமா பால் ஊத்தினாலும் அவன் உருதுற ஆள் கிடையாது, குளிர்ற ஆள் கிடையாது. அவனுக்காக கண்கள்ல நீர் பெருகி பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவான் அவர் பின் புகுவே. கண்கள்ல நீர் பெருக்கி, கைகள்ல அப்படியே தலைய குவிச்சு, நம்மளுடைய அம்மையார் இருக்காங்கல்ல, எந்த அம்மையாரு? நம்மளுடைய அம்மையாரு யாரு? மங்கையர்கரசியாரு. என்ன பண்ணுவாங்களா? மங்கையர்கரசி என்ன பண்ணுவாங்களா? அம்மா அப்படியே கண்கள் நீர் பெருக்கி, அப்படியே கண்ணுல அப்படியே கண்ணீர் சுமந்து, கண்ணுல குவளை மாதிரி இருக்குமா, கண்ணீர் அப்படியே சுமந்து, கண்கள்ல கண்ணீர் பெருக்க, சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதான்னு அப்படியே கண்கள். அப்போ சனி பிரதோஷம் என்பது இறைவனை குளிர்விக்க செய்கின்ற பிரதோஷம். சனி பிரதோஷம் சிறந்ததுன்னா இறைவனை நீங்க குளிர்விக்கிற பிரதோஷம் எல்லாமே சனி பிரதோஷம் தான், கிழமை அல்ல, கிழமை அல்ல. அவன் எப்ப குளிருவான்? அவன் எப்ப குளிருவான்? மனமுருகி கண்ணீர் பெருகும் போது. ஒன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு, ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. முதல்ல நம்ம குளிரணும், அவனை கூறி கூறி நாம குளிரணும். இப்போ கவனிங்க, குளிர்ந்த நீர் இருக்கு, என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. குளிர்ந்த நீர் இருக்கு, அத சூடான பாத்திரத்தை ஊத்த என்ன ஆயிடும்? சூடாயிரும். அப்போ நீங்க தான் சாமிக்கு உங்க கண்ணீர் தான் வரணும். நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? குளிரணும். நீங்க எப்ப குளிருவீங்க? திருமுறை சொல்லியிருக்கு, நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை அவனை கூறும் போது என் உள்ளம் குளிரும். அப்ப சிவபெருமானை கூறி கூறி நாம குளிர்விச்சுக்கணும். முதல்ல அந்த சிந்தனை இந்த சிந்தனை எதுவும் வேணாம், எல்லாம் நம்மள ஹார்ட் பண்ணும். அப்பன நினைச்சா ஆக குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பாழ்வெண்ணீரும் இனித்த உடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதையும் மாநிலத்தே பாடலாம்.
வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி பாடலாம். என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமேன்னு சொல்றப்பவே கண்களை நீர் பெருகுது. என்னடா புண்ணியம் பண்ணிருக்க என்ன? அப்படி பல தேவார பாடல்களை பாடி நாம குளிர்ந்துட்டு நம்மளையும் அறியாம எத்தனை பிறவியில இருந்தேன், நான் ஒரு நாய் சுவாமி, நான் ஒரு நாய், அதுவும் தரங்கட்ட நாய் சுவாமி, தரங்கட்ட நாய். இந்த தரங்கட்ட நாய இத்தனை எவ்வளவோ தவறு செய்திருந்தாலும் இன்னும் உங்ககிட்ட வருவேன்னு நம்பி எனக்காக என் முகம் நோக்கி அமர்ந்திருக்கின்ற பெருமானே, எனக்காக இத்தனை செய்திகளை செய்திருக்கிற பெருமானேன்னு சொல்லி அவனை பாடி குளிர்ந்து அவனுக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டா அந்த வழிபாடுதான் சனி பிரதோஷம். அதை நீங்க என்னைக்கு பண்ணாலும் சனி பிரதோஷம் தான். புரிஞ்சுதுங்களா? இந்த வார்த்தைக்கு எதிர்வார்த்தை சொல்றதுக்கு யாராவது முடியுமா? யோ நான் தப்பு தப்பா சொல்றியா? சனிக்கிழமை இல்ல, வெள்ளிக்கிழமை இல்ல, புதன்கிழமை தான் பால்கடலை கடைஞ்சாங்க, பால்கடலை கடந்து 4 நாள் ரெஸ்ட் போட்டாங்க, அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்துச்சு, அதனால சனி பிரதோஷம் சொல்ல முடியுமா? இது போல சனி பிரதோஷத்தை அணுகணும்ன்றதான் அன்னைக்கு. புரிஞ்சுங்களா? அதனாலதான் அன்னைக்கு நான் சொல்ல மகேசையா புரிஞ்சுதுங்களா சாமி? சனி பிரதோஷம் எதனால் சிறப்புன்னா, இறைவனை குளிர்விக்கின்ற பிரதோஷம் எதுவோ அது சனி பிரதோஷம். இறைவன் எப்ப குளிருவான்? அறத்துல நின்னா குளிருவான், அவன் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சா குளிருவான். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு போய் நீங்க பிரதோஷம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அவன் குளிருவான். அதுதான் சனி பிரதோஷம். இப்ப வரக்கூடிய சனி பிரதோஷம் வரப்போது இல்ல, வரப்போதா இல்லையா? வருகின்ற சனிக்கிழமை சனி பிரதோஷம் வருது. அன்றைய நாளில் கிழமையும் சனிக்கிழமை குளிர்வான நாள், மனசையும் குளிர்விக்க வச்சு 4 பேருக்கு அன்னதானம் செஞ்சு அவர்களுடைய பசி ஆற்றி அவர்கள் கண்கள்ல பெறுகின்ற நன்றி உணர்வை, பெருமானே அடுத்தவங்களுக்கு பசி ஆற்றுகின்ற இடத்துல என்ன வச்சிருக்கிய சுவாமி, மகிழ்ச்சிங்க பெருமானே. மத்தவங்க கிட்ட போய் கேட்க முடியாத அளவுக்கு அடுத்தவர்களுக்கு அன்னம் பாலிக்கின்ற இடத்துல என்ன வச்சிருக்கிய, எந்த பிறவில நான் புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு சொல்லி அந்த நன்றி உணர்வோட பெருமானுக்கு பல மலர்களை சுமந்து கண்மலர்களிலே நீரை தேக்கி பெருமானை ஆலிங்கனம் செய்து நமச்சிவாய மந்திரத்திலே கரைந்து உறைந்து உருகி நெக்கு உருகி அவனிடம் செய்கின்ற அந்த பிரதோஷ நிகழ்வுல அப்படி ஜில்லுன்னு ஆயிடுவாங்க. ஜில்லுன்னு ஆகி, தம்பி என்னை தொட்டு பாரும்பா, தொட்டு பாரு, அப்பா எப்படி ஜில்லுன்னு ஆயிட்டப்பா அப்படின்னு தொட்டு பார்ப்பான். அவனை தொட்டு பார்த்து கைலை மலையிலே இருக்கிற பெருமானே, கைலை மலையானே போற்றி போடு. ஏன் கைலை மலையானை போற்றி சொல்றோம்? ஏன் எப்பயுமே கைலை மலையானை போற்றி சொல்றோம்? ஏன் கையில குளிர்ந்து இருக்கான்? எப்ப குளிருவான்? எப்ப ஃப்ரீஸ் ஆகிருப்பான்? நம்ம தொண்டெல்லாம் ஃப்ரீஸ் ஆவான். கைலையம்பதிக்கு போனா ஃப்ரீஸ் ஆக மாட்டான். அங்க இல்ல, அவன் ஃப்ரீஸா இல்ல. கைலை மலையில வெள்ளை பணியில அவன் ஃப்ரீஸா இல்ல. நாம் செய்கின்ற தொண்டுல ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். அடா படுபாவி, சும்மா சொன்னேன்டா பிள்ளை வேணும்னு, போடா நீ 4 அடி அடிப்பன்னு பார்த்தா பிள்ளைய சமைச்சு வச்சிருக்கியடா படுபாவி. அதுவும் நான் சொன்ன மாதிரி கை வேற கால் வேறன்னு வரிசையா வச்சு இலையில வச்சு நிரப்பி, வீம்புக்குன்னு வந்து தலையங்கன்னு கேட்டா அதையும் இந்தா செஞ்சு வச்சிருக்கேன்னு வச்சேன்னா நான் ஃப்ரீஸ் ஆகி போகாம எங்க நிற்பேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கைலை மலையான ஒவ்வொரு தடவை நினைக்கணும். கைலை மலையானே போற்றி போற்றின்னு சொல்லும் போது நாம உள்ளம் குளிர்ந்து அவனுக்கு உரை வைக்கணும்ன்றதுதான். அந்த வார்த்தையில நிக்கிறதுக்கு பேர் தான் கைலை மலை. அதுதான் கைலை. தொண்டு செஞ்சு அவனை குளிர் வச்சு அவனை உரைய வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சு பாருங்க, தொண்டு செஞ்சு அவனை உரைய வச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க நடராஜ பெருமான் எப்படி இருப்பாரு? நீங்க போய் பாத்தீங்கன்னா வெள்ளை பணியா நிற்பார். நீங்க வீட்டுல இருக்க நடராஜ பெருமான் வச்சிருக்கீங்கல்ல, தொண்டெல்லாம் செஞ்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு, எப்பா சாமி நான் வந்துட்டேன்டா சாமி, உனக்காக வந்து நிக்கிறேன்டா, நீ சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன் சாமி, அறத்துல நின்ன எனக்கு ரொம்ப வலிச்சுதுங்கய்யா, எனக்கு ரொம்ப வலிச்சுது, நான் அறத்துல நின்னேன், என்னால சுத்தமா முடியல, இருந்தாலும் உனக்கு பிடிக்குமேன்னு அறத்துல நின்னேன், தர்மத்துல நின்னேன், பிற உயிர்களுக்கு நல்லது செஞ்சேன், தொண்டு செஞ்சேன் சாமி, உடல் தேய தொண்டு செஞ்சேன் சாமி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நான் ஆடுகின்ற நடராஜ திருமேனி அப்படியே உறைந்து கைலையம்பதியாக காட்சி தருமே. அதுதான சனி, அதுதான சனி பிரதோஷம், அதுதான அவனுடைய சனி வழிபாடு. இந்த வழிபாட்டைத்தானே அவன் நினைக்கிறான். இதை விட சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷத்துக்கே அவன் நினைக்கிறான். யாரு கேட்டாலும் உட்கார வச்சு சொல்லுங்க, யாரு கேட்டாலும் உட்கார வச்சு சொல்லுங்க, சனி பிரதோஷம்னா இதுதான் அர்த்தம்,
இதை வந்து நான் போன அமர்வுல சொல்ல முடியாது இல்லையா, எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது இல்லை, அதனால அடிய டைம் எடுத்துட்டு இன்னைக்கு சரியான தருணத்துல சனி பிரதோஷத்தை எதிர்நோக்கி இருக்கிறப்ப சனி பிரதோஷம் பேசுறோம். மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப கல்யாணத்தை பத்தி பேசுறோம். எவ்வளவு பெரிய பெரும் பேரு பெற்றவர்கள் பாருங்க. நாம இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சூளத்துக்கு ஐயா கேட்டாங்களா, திரிசூலம் இங்க வருது 14வது பாட்டுல. எவ்வளவு பெரிய கனெக்டிவிட்டி பாருங்களேன். ஐயா ஏதோ ஐயா சும்மா ஜென்ரலா கேட்டாங்க. யாரு மகேஷ் ஐயா ஜென்ரலா கேட்டாங்க, என்ன ஏன் திரிசூலத்துக்கு என்னையா வணக்கம்னா 14வது பாட்டுல திரிசூலம் வருது. 14வது பாட்டுல திரிசூலம் வருது. இப்ப நம்ம பார்க்க போற 14வது பாட்டுல புரிஞ்சுதுங்களா? ஒண்ணுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். தட்சிணாமூர்த்தி இல்ல அம்மாவா தானே, தட்சிணாமூர்த்திக்கு பதில் சொல்ல. தட்சிணாமூர்த்தி 20வது பாட்டுல வர்றாரு. அதனால 20வது பாட்டுக்கு நான் சொல்றேன். அப்போ தட்சிணாமூர்த்தி 20வது பாட்டுக்கு வராரு. ஆனா தட்சிணாமூர்த்தி சுவாமி மனமொழி மெய், அருமை. அது இப்ப காலம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த அமர்வுல அதை பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி 20வது பாட்டு வரும்போது உறைஞ்சிருவீங்க, நீங்க கையிலேயும் ஆயிருவீங்க. 20வது பாட்டு வர்றப்போ அப்படியே ப்ளீஸ் ஆயிருவீங்க. இது நான் கேரக்டர். 20வது பாட்டுல அப்பனோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறப்போ நீங்க பெறுகின்ற அனுபவம் அடிச்சு நவுத்தம், அப்படியே அடிச்சு நவுத்தவங்கள. அந்த பாட்டுக்கு மேல வேற எங்கேயும் போக கூடாதுன்னு நினைக்க தோணும். ஐயோ இந்த இடத்துல நின்றலாமே, ஐயோ இங்கே நின்றலாமே, வேற வேணாம், இங்கேயோ அமர்ந்துருவோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றும். இது உறுதி. குருநாதர் காட்ட அடியே இதை செய்ய. அப்போ வந்துடலாம். இந்த ஒரு பாட்டு ஒரு வரியாவது பார்க்கணும்ல, இல்லாட்டா அடுத்ததாவே வந்தான் கதையா பேசுனான். திருவாசகத்துக்குள்ளயே போகமாட்டான், உள்ளயே போகமாட்டான். ஆனா திருவாசகம் தேம்பா அப்படின்னு வைக்க. அதனாலதான் உள்ள தும்பா அப்படி தொட்டிட்டு வந்தாதான திருவாசகம். தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பளவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னையடி. இந்த தில்லை மரங்கள் நிறைந்ததுதான் எது? தில்லை மரங்கள் நிறைந்ததுதான் தில்லை அம்பதி. தில்லை மரம் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு வகையான மரம். இப்ப எப்படி வந்து வன்பரா இது பரடு மரம்னு சொல்லுவாங்கல்ல, வன்பராடு அப்படின்னு அந்த அதுலயே கோவில் இருக்கு. கடம்ப வனம் மதுரைக்கு பேர் தெரியும் இல்லையா? மதுரைக்கு என்ன பேரு? கடம்ப வனம்னு பேரு. அங்க கடம்ப மரங்கள் இருந்தனால அது பேர் கடம்ப வனம்னு பேரு. மதுரைக்கு நிறைய பேர்கள்ல மேக்சிமம் அந்த 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 ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த 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 நாட்டுல வளர்ற பொருளை வச்சு அந்த நாட்டை கூப்பிடுவாங்க. அதுதான் வழக்கம். அது போல இங்க தில்லையம்பதியில தில்லை மரங்கள் சுத்தி இருந்தாலும் கடற்கரை தானே, தில்லையம்பதி கடற்கரை தானே. அதனால கடற்கரையில எப்பயுமே என்னாகும், பனை மரங்கள் எப்பயுமே இருக்கும். பனை மரங்கள் எப்பயுமே இருக்கும். பனை மரங்கள் உறுதியானவை. நாம இப்ப என்ன மறந்துட்டோம், வீட்டுக்கு வீடு தென்னை மரம் வைக்கிறோம். ஆனா நம்ம என்ன வைக்கல? நம்ம தமிழ்நாட்டினுடைய மரம் எது? தமிழ்நாட்டினுடைய மரம் எது சாமி? தமிழ்நாட்டினுடைய பழம் எது? மாம்பழம். தமிழ்நாட்டுடைய பூ எது? தாமரைங்க ஐயா. செங்காந்தல். தமிழ்நாட்டுடைய பறவை எது? மயில். மணிப்புரா. ரைட்டா? அதுதான் மயில் வந்து நம்ம நாட்டினுடைய தேசிய பறவை. தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு உரிய சின்னங்கள் இருக்கு இல்லையா, அதுல மணிப்புறா தான். கழுத்துல அந்த நீல கலந்து இருக்கும் இல்லையா, அந்த புறா தான். கண்டிப்பா வீட்டுல ஒரு செங்காந்தல் மரம் வைக்கணும். நம்ம தமிழரா இருந்தா கண்டிப்பா செங்காந்தல் மரம். பெருமானுக்கு மிகச்சிறந்த மலர்கள்ல செங்காந்தல் பூ சிவபெருமான் உகந்து இருக்கின்ற பூ, அது வைக்கணும். செங்காந்தல் கண்டிப்பா. ஒரு 2 பனை மரம் வச்சீங்கன்னா 4 தலைமுறை சாப்பிடலாமா. எல்லாமே நல்லது, எல்லாமே நல்லதான். இன்னைக்கு பனை மரங்களையே அழிச்சிட்டோம். நம்ம நாட்டினுடைய நீரோட்டத்தையே மாற்றுகின்ற ஆற்றல் உடையது. அது போல நம்ம எல்லாம் அப்போ இந்த பனை மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பனை மரங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்குதான் இதுல. ஏன் பனை மரங்கள் ரொம்ப உறுதியானவை. அது போல தேன் புக்க தன் பனை சூழ் தில்லை சிற்றம்பளவன். அந்த பனை மரத்தினுடைய குருத்துல எப்பயுமே என்ன ஆகும், தேன் ஒழுகிட்டே இருக்கும். அந்த தேனை தான் என்ன பண்ணுவோம், நம்ம அதை வந்து நமக்கு இதா பிடிக்கும் இல்லையா, நம்ம பதநீர்னு சொல்றோம்ல, பதநீரா பிடிக்கிறோம். அதை வந்து காய்ச்சினா நமக்கு வந்து இது பனவெல்லமா மாறும். அதையும் ஈழ காய்ச்சினா நமக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, இந்த தூள்துளா இருக்குங்க, என்ன சொல்லுவாங்க, ஐயோ வரலையே, இந்த தூள்துளா இருக்கு, பனங்கற்கண்டு அதெல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே பனை மரத்துல வந்து ஒரு பொருள் கூட இது கிடையாது.
பனை மரத்தை வந்து 2 பனை மரமா வைக்கணும், ஒண்ணு வைக்க கூடாது, எப்பயுமே 2ஆ வைக்கணும். பால் மரங்கள் எப்பயுமே 2 தான் வைக்கணும். பலாமரமோ மாமரமோ வெட்டுனா பால் மாதிரி ஒழுகுதுல, அந்த பால் மரங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், 2 தான் வைக்கணும். ஆண் பெண்ணாகத்தான் வைக்கணும் பால் மரங்கள். அதனால பனை மரங்களும் 2ஆ வச்சு உங்களுக்கு ஏதாவது இடம் இருந்தா கண்டிப்பா அது போட்டுதலுக்குரிய. பனை மரம் வச்சீங்கன்னா அது சிவபெருமான் உரைகின்ற ஒரு மரம். பனைமரம் என்பது சிவபெருமான் உரை. அது நிமிர்ந்து பாத்தீங்கன்னா சடாமுடி, அப்படி அந்த பனை மரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த முடி சடாமுடிதான். அவனுடைய அந்த கருக்கம் அப்படியே உடம்பு பாத்தீங்கன்னா உடம்பு பூரா அப்படியே அந்த அந்த கருமையா இருக்கக்கூடிய மாதிரி லிங்க திருமேனி, அதுக்கு மேல சடாமுடின்ற மாதிரி எப்படி வந்து நாகலிங்க பூ சிவபெருமான உணர்த்துதோ அது போல பனைமரமும் பெருமானை உணர்த்துது, தென்னை மரமும் பெருமானை உணர்த்துது, தேங்காயில இருக்கக்கூடிய 3 கண்கள் அவனை உணர்த்துவதனாலதான் இது எல்லாமே அவனுக்கு ஒரு பொருளாக நாம செய்கின்றோம். சரி, அப்படிப்பட்ட அந்த பனைமரத்துல தான் குக்கு நட்டும் பயிலமது என்னிடு. ஏன் அவன் வந்து டான்ஸ் அங்க ஆடினான், ஏன் வந்து தில்லையில வந்து அவன் டான்ஸ் ஆடினான், ஏன் டான்ஸ் ஆனதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சிவபெருமான் நிறைய விஷயங்களுக்காக நடனம் ஆடியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை சிவபெருமானுடைய நடன சிறப்பும் சரி, அவ எதுக்காகலாம் டான்ஸ் ஆடினா, இப்ப என்ன வந்துச்சு, திரிசூலம் இங்க எங்க வந்துச்சு, திரிசூலத்துக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதெல்லாம் மிக தெளிவாக வருகின்ற வாரத்துல நாம வந்து அதை பார்க்க இருக்கின்றோம். அப்படிங்கறதுனால நான் ஒண்ணு சொல்ல வரேன், என்ன அப்படின்னா, சிவத்தை தவிர உபாயம் செய்வதற்கு நமக்கு வேறு பொருள் இல்லை. நாம செய்யற செய்கை, சாப்பிடுறது மத்த எல்லாமே இந்த உடலுக்கு செய்கின்றதுதான். உயிருக்கு செய்கின்றது சிவ வழிபாடு. அதனால உயிருக்கான ஊதியத்தையும் செய்யணும். சிவ வழிபாடு செய்யுங்க. வர சனிக்கிழமை எங்க அப்பன்கிட்ட போயிட்டு பிரதோஷ நேரத்துல நின்று அவன்கிட்ட ஒரு டிஃப்ரெண்டா, யாருமே இப்ப நம்ம அடியார்கள் மட்டும்தான் சனி பிரதோஷம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம் இல்ல, நம்மவா இல்லையா? இந்த வாரம் அது வருகின்ற சனி பிரதோஷத்தை நாம தான் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். நீங்க பண்ணிட்டு அவனுக்கு முன்னாடி தேக்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கே அழுதுடாதீங்க, தேக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்னையா நீ இப்படி சொல்ற, எங்க அப்பனை பார்த்தா குடமா தண்ணி வரும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. தேக்கி வச்சுட்டு, டேய் இத்தனை கருணைடா. ஒரு தாய் என்ன பண்ணுவா, ஒரு மலம் தான் கழுவுவா. தாய் ஒரு மலம் தானே கழுவுவா, நம்ம பின்னாடி வர மலத்தை மட்டும்தான் கழுவுவா. அது மத்தபடி அதுவும் கூட எவ்வளவு நாள் தான் கழுவுவா. 1ஆம் கிளாஸ் போற வரைக்கும், பிள்ளை 3ஆம் கிளாஸ் போச்சு. எரும மாடு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? 7 கழுத வயசாயிருச்சு, இன்னும் உனக்கு வந்து கழுவி விடணுமா, கழுவி பழகு ஐயா அப்படின்பா. அதுவும் கூட கொஞ்ச காலம்தான். ஆனா இந்த தாய் இருக்கான்ல, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாகிய நம்முடைய பெருமான் 3 மலங்களை கழுவி கொண்டிருக்கான். 3 மலங்களை கழுவுறான். அதுவும் எப்ப, பிறந்ததுல இருந்து சுடுகாட்டுல போய் செத்து சாம்பலானதுக்கு அப்புறமும் கழுவிட்டு இருக்கான். அடுத்த பிறவி எப்ப இருக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கான். அந்த பிறவியிலையும் மலம் கழுவிட்டு இருக்கான். மும்மலங்களை கழுவுகின்றான். ஒரு நாளும் முகம் சுழிச்சதில்ல. உனக்குத்தான் வயசாயிருச்சு, நீயா கழுவிக்கோன்னு சொன்னதே கிடையாது. எப்பெல்லாம் இது காத்திருக்கோ அப்பெல்லாம் கழுவுகின்ற தாயிற் சிறந்த தயாவானன் எனக்காக மும்மலம் கழுவ கால் வலிக்க ஆடுகின்றாயே பரமா, எனக்காக மும்மலம் கழுவ அருவுருவமாக நின்று லிங்க திருமேனியாக நிற்கின்றாயே சிவபெருமானே. நான் என்ன கோடி தவம் செஞ்சிருக்கேன், நீ எனக்கு மலம் கழுவுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே, நீ எனக்கு கழுவிட்டு இருக்கேன், நீதான் கழுவிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் தவம் செஞ்சிருக்கேனே. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்களல் வையத்து, முன்னம் நீ கூறி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள், மண்ணு காவிரி சூழ்திரு பழஞ்சூழி வாழனை வாயார பந்தி ஆதரித்து பாடியும் தேற்றியும் வழிபடும் அதனாலே. உன்னை வழிபடுறதுனால நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேன், உன்னை வழிபடுறதுனால அப்படின்னு சொல்லி அப்பனோட கலந்து நின்று அடியவர்கள் நீங்க எல்லாரும் கலந்து இந்த சனி பிரதோஷத்தை யாருமே கும்பிடா. உங்களுக்கு இனிமே எப்படி தினம் சனி பிரதோஷம். இனிமே உங்களுக்கு எல்லாம் தினம் சனி பிரதோஷம். நீங்க எப்பனாலும் நீங்க அவனை கண்ணுக்கு 4 to 6 அவன் கூட உட்காந்து அவனோட உட்காந்து பண்ணீங்கன்னா
தினம் தண்ணி எல்லாருக்கும் வருஷத்துல ஒரு 10 தடவை தான் வரும். அதுக்கு போய் உண்டி வடிச்சு அதை அடிச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னு சனி பிரதோஷம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா செருப்பு காணாம போயிரும், சட்டை கிழிஞ்சிரும். என்ன எதுக்காகன்னா ஒரு சனி பிரதோஷம் போய் பார்த்துட்டோம்னா என்னன்னு சொல்லிட்டாங்க ஒரு வருஷம் பூரா நீ பிரதோஷம் பண்ணதுக்கு சமம். இவனை வருஷம் பூரா அப்ப வந்த கூட்டம் எதுக்கு வருது? இவனை வருஷம் பூரா பண்ண முடியாது, இந்த ஒரு நாளாவது போய் முண்டி அடிச்சு போய் பார்த்துட்டு வந்திருந்தான் அப்படின்றதுக்காக வர்றாங்க. நாம அப்படி இல்லை, நாம எப்பயுமே அவனை நினைச்சு உருகிறவங்க. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு பாருங்களேன், இந்த மாதிரி சொல்லி சனி பிரதோஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி பொருள் சொன்னாதான் என்ன ஆகும்? அதனுடைய தன்மை புரியும். எடுத்தவொடனே நான் உங்களுக்கு குளிர்ச்சுன்னு சொல்லுவேன், அதனுடைய தாத்பரியம் புரியாது. வெளியோட்டமா சொல்லி அதை அடிச்சு மல்லு கட்டி உருண்டு சட்டையெல்லாம் கிழிச்சு நம்ம தலைவர் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி உள்ள போய் சிவபெருமான் போய் பார்த்துட்டு சிவபெருமானை பார்த்தியான்னு கேட்டா இல்ல கரெக்டா போனேன், ஐயர் வந்து அவன் முதுகுதான் தெரிஞ்சு சிவபெருமான் தெரியல, என்னை அப்படியே தள்ளி விட்டாங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லி சனி பிரதோஷத்தை கொண்டாடுறது. எனக்கு சனி பிரதோஷம் என்னன்னு நம்ம தெரியலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி இந்த அளவுல அடியார்களுடைய திருவடியில் அடியன் கண்டிப்பேன் சூட்டி மகிழ்ந்து அடுத்த முறை நாம பல செய்திகளை சொல்ல கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அடியார்கள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அடியன் வந்து கொஞ்சம் வேகமாவே வந்துடுறேன். அடியனை பொறுத்தரலாம் நிறைய வேலை சூழல் பணிச்சூழல் உங்களுக்கு பார்த்து பேசிட முடியுமா அப்படின்னு அடியனுக்கு பல எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்தது. இருந்தாலும் பெருமானே என்ன வேணாலும் கூட அடியார்களை பார்த்து பேசுறத பெரும் பாக்கியத்தை கொடுத்து சொல்லி அடியார்களை கேட்டு வாங்கி இந்த அளவுல எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். பெருமானை உய்ய நைய புடைப்பதற்கான களம் திருவாசக சிந்தனை மட்டும்தான். அதனால இது அடியேன் சொல்வதல்ல, குருநாதர் உள்ளின்று உணர்த்த சொல்லுவது தவிர அடியேனுக்கு ஆபத்து ஒன்றுமே இல்லை. அதனால நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அதுதான் நம்ம வந்து சொல்ற ஒரு பெரிய டயலாக். நம்மளுடைய இந்த திருவாசகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டேக் அவே பாயிண்ட் மூலமா எடுத்துட்டு போக முடியும். ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அவர் வாழ்வியல்ல படைப்படுத்த முடியுமாதான் பெருமான் ஒவ்வொரு வாரமும் கொடுக்குறாரு. அதனால ஒரு துடியா சேர்த்து நம்ம இப்ப என்ன பண்றோம், பெரிய ஆரமே வச்சிருக்கோம், முத்து ஆரம் மாதிரி, அதை வச்சு பெருமானுக்கு சாப்பிட்டோம் என்று சொல்லி நல்ல புரிதலோட நாம சொல்ற 414வது அமர்வும் அமர்வும் என்ன இருக்கணும், ஒரே நெட்வொர்க் இருக்கணும். குட்டி காட்ட ஒரு பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு தான் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அதனால நீங்க வந்து நம்பி வரலாம். நால்வ பெருமக்கள் நின்ற நிலையும் சைவ சித்தாந்த நெறியும் தவறாது சுத்த சன்மார்க்க சுத்த அத்வித சைவ சமயத்தை மட்டும்தான் நம்மளுடைய திருவாசக சிந்தனை என்றும் கொடுக்கும் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளில் பல்லாலம் வீழ்த்து வணங்கி நாளை தினம் நடக்கின்ற அந்த மீனாட்சி சொக்கநாதனுடைய திருக்கல்யாண வைபவம் அத்தனை அடியார்களுடைய அத்தனை ஆன்மாக்களுடைய உள்ள மனத்திலே இனிமையை வருவித்து எல்லா விதமான கல்யாண அனுபவங்களையும் தந்து பெருவாழ்வு பெற வேண்டும் என்று அத்தனை பேரையும் திருவடி குறித்து வாழ்த்து வணங்கி அடிய நிறைவு செய்ய முகமாக சரவணசாமி இருக்காங்களா? அது தெரியல. ஐயா இருக்காங்களா? ஐயா சுவாமி சரி, ஆமா பாடிடலாம் முடிச்சு நிறைவு செய்ய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவிழை தாமரை தென்னிமேல் சுற்றி வணங்கி விடைபெறுகிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா எழுப்பலாம், உங்களுக்கு ஏதாவது பதிவு இருந்தா செய்யலாம். உங்களுக்கான கால அவகாசம் 3 நிமிடங்கள். எவரேனும் உங்களுக்கு வந்து உங்களுடைய பதிவுகளோ உங்களுடைய கேள்விகளோ எழுப்பலாம். ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இன்றைய அமர்வுல வந்து அடியார்கள் பிறப்பை வணங்க வந்த பிறவி அப்படின்றது சேக்கிலாருடைய அந்த பதிவு மிக நெஞ்சை தொட்டதையா, ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அப்புறம் பிரதோஷம் அதை பத்தி சொன்னீங்க. நம்மளுடைய கண்களில் இருந்து வருகின்ற நீர் சிவபெருமானை குளிர்வித்து கைலாயத்தையே நமக்குள்ளார கொண்டு வந்துடலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. பிரதோஷம் தினம் தினம் ஒரு நொடிக்கு நொடி நமக்குள்ளாரையே நம்ம கைலாயத்தை வச்சு சிவலிங்கத்தை பூஜை பண்ணலாம்
அப்படிங்கிற கருத்து மிக அருமையா இருந்தது, மிக அருமையா இருந்தது. நன்றிங்க சாமி. அம்மா சுதாம்மா சுவாமி. ஐயா, பிரதோஷத்துல நந்திக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறாங்க இல்லைங்க, அது எதனாலங்க? சரி, ஓகே, அத நமக்கு அது கொஞ்சம் தெளிவாவே பார்ப்போம். சரி, நந்திக்கு ரைட்டு, நந்தி பெருமாள். வேற அடியார்கள் ஏதாவது பதிவுகள்? ஏன்னா அது அடுத்த நம்ம கேட்கலாம். கவிதாம்மா சுவாமி. நாங்களே அப்படியே உறைஞ்சுதாங்க ஐயா போயிட்டோம். நீங்க இன்னைக்கு பிரதோஷத்துக்கு சொன்ன விளக்கம் கேட்கும் போது இவ்வளவு நாள் இந்த இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. என்னமோ போறோம், சாமிக்கு அபிஷேகம் நடக்கிறத பாக்குறோம், அதுல மனசு குளிர்ந்துதான் வரும். ஆனா நம்ம குளிர்ந்து அவனை குளிர்விக்கிறோங்கிறத சொல்றவங்க பாத்தீங்களாங்க ஐயா. இந்த விளக்கத்தை நான் எங்கேயுமே கேட்டது இல்லைங்க. இவ்வளவு நாள் இந்த குரூப்ல இல்லாம போயிட்டே நினைச்சு இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேங்க ஐயா. அதெல்லாம் உண்மை சாமி. இப்ப வந்தாலுமே அது அழகா புடிச்சுக்கிறீங்கன்றப்போ பெரிய விஷயம் தான், பெரிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இன்னொரு இதுங்க ஐயா, நீங்க எங்க வீட்டுல பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா ஏக்கம். அடியர் உங்க திருவடிக்கு தொண்டு செய்ய தொண்டை எப்ப திரும்பி பார்த்தாலும் காலி கீழே உட்காந்துருப்பேன். நீங்க என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க திருவடிக்கு கீழே நீ பாருங்க. எப்போதுமே திருவடி கீழே உங்க திருவடிக்கு ஒரு தொண்டு செஞ்சு உங்க திருவடிக்கு அப்படியே பிடிச்சி விட்டுட்டு நான் ஒரு சேவகனா அமர்ந்திருப்பேன். அது எல்லா தாய்மார்களுடைய இல்லத்திலையும் அடியன் இருப்பேன். உங்க எல்லா தாய்மார்களுடைய இல்லத்துக்கும் அடியன் தொண்டு செய்ய வந்துட்டு இருக்கேன். அதனால இறக்கலன்னு சொல்லவே வேணும். எல்லா திருவடிக்கும் தொண்டு செய்ய வந்து தொண்டை நடி அந்த வாய்ப்பை மட்டும் வீட்டுக்கு வந்தா எனக்கு கொடுங்க. உங்க திருவடிக்கு தொண்டு செய்யறேன். என்னைக்காவது ஒரு நாள் தெரியாதனமா வாய்ப்பு கிடைச்சா வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு உங்க திருவடிக்கு தொண்டு செய்வதற்கு அடியனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை மனதாலேயே தொண்டு செய்துட்டு இருக்கேன். அதை நீங்க செய்வதற்கு அன்னைக்கு ஒரு நாள் அடியனுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க எல்லா திருவடிக்கும் தொண்டு செய்ய வந்து தொண்டன் சாமி எப்பொழுதுமே உங்க வீட்டுலதான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க நன்றிங்க சார். ஐயா, பிரதோஷ பூஜை பண்ணுவேங்க. ஆனா எதுக்கு பண்ணுவான்னு தெரியாது. ஆனா பிடிக்கும், பண்ணணும்னு தோணும். ஆனா அதோட உண்மையான ரீசன் இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்குங்க. அவரை குளிர வைக்கிறோம், நம்ம குளிர் எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே திருமுறை பாடுவோம், போற்றி சொல்லுவோம், 108 போற்றி சொல்லுவோம், கண்ணீராலேயே அவருக்கு அபிஷேகம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவேங்க. ஆனா ஏன் பண்ணுவேன்னு தெரியாது, பிடிக்கும், பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஏன் பண்ணுவேங்கிற ரீசன் இன்னைக்குதாங்க உண்மையான அர்த்தம் இன்னைக்குதான் புரிஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. உணர்ந்து பண்ணுவோம். அம்மா அழுது அந்த தொண்டை கபனத்தோட பேசுறாங்க. அதை கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. செல்வரத்தி அம்மா ஏதோ சொல்ல முயற்சி பண்ணாங்க. அம்மா அட்மிட் பண்ணாங்க. மாமி நமங்கய்யா, திருவடியை மனமே மொழிகளால் வணங்கி கொள்கிறேன் ஐயா. ஏன் செய்த தவ பயன் என்று எவ்வளவு கருத்துக்கள். சிவசிவா சிவசிவா, பெருமானே பெருமானே. எங்க ஆன்மா புரியக்கூடிய கண்ணீர் அனைத்தும் பெருமானுக்கு இன்றே சமர்ப்பிக்கலாம் போல இருந்ததுங்க ஐயா. அப்படி ஒரு அற்புதம். சாப்பிட கூட நேரம் இல்லை. பெருமான்கிட்ட அடியேன்னு ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கேன். அது பேராசையா கூட இருக்கலாம். நீங்க என்ன பணிக்கு போயிருக்கீங்களோ அந்த பணியை விரைவில் முடிச்சுட்டு தாய்நாட்டை நோக்கி வந்துருங்க. நிதம் உங்க வகுப்பு எங்களுக்கு பெருமான் செவிகள்ல ஓதிக்கிட்டே இருக்கணும். உங்க திருக்குறள் உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் எங்க செவிகளை ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். இது பெருமானுக்கு அடியேன் வச்ச விண்ணப்பங்க ஐயா. அது அடியனுடைய பேராசையா கூட இருக்கலாம். உங்களுடைய பணி விரைவில் நிறைவடையணும். பொருளாதார நிறைவு பெற்று பெருமான் கண்டிப்பா உங்களை எங்களுடைய தாய்நாட்டுல எங்க பொக்கிஷம், நீங்க எங்க பெருமானுடைய பொக்கிஷம், நீங்க எங்களுக்கு திரும்ப வந்துருங்க ஐயா. அது எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் பதவியா இருந்தாலும் நமக்கு வேண்டாம். நம்ம தென்னாடுடைய சிவனே அப்படின்னு நம்ம பெருமான் இருக்கிற இடத்தை நோக்கி வந்துருங்க. அடியேன் தவறா கூட இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அடியேன் மனசுல பட்டது நல்லா சொல்லுங்க. செல்வரதி எவ்வளவு ஆடுதான் கொடுத்திருக்காரு பெருமான் எங்களுக்கு. பெருமானே, இத்தனை நாள் நான் உங்களுடைய வகுப்பை மிஸ் பண்ணிட்டேனே, நினைச்சாலே எனக்கு அழுகையா இருக்கு. இருந்தாலும் கிடைச்சிருச்சே. இத்தனை நாள் பரவாயில்ல, கிடைச்சிருச்சு. நாங்க இப்ப மளிகை கடை வச்சிருக்கிறதுனால சூப்பர் மார்க்கெட் மாதிரி உங்களுடைய வகுப்பு என்னென்ன தேவையோ அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துடலாம். ஞானத்தை என்னென்ன வேணும், பெருமானை பத்தி என்னென்ன வேணும் அப்படியே ஒரே பர்ச்சேசிங். சண்டைன்னு போய் பர்ச்சேஸ் பண்ணி சண்டைன்னு வந்துடலாம். சின்ன கடையில போய் ஒவ்வொன்றா வாங்க வேண்டியது இல்லைங்க ஐயா. அது அடியன் மளிகை கடைக்காரிங்கிறதுனால அந்த ஸ்டைல்ல சொல்றேன். சிவசிவா, அடியன் விழுந்து உங்க வணங்கிக்கிறேங்க ஐயா. பெருமானே, என்ன பாக்கியம். உங்களை சில சொந்தமா கொடுத்த எங்க பெருமான போதும். உங்களுடைய சொந்தம் இந்த அடியாருடைய நடுவுல பயணிக்கிற பயணிப்பு போதுங்க ஐயா.
எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு ஒரு தாழ்மை, எவ்வளவு கருத்துக்கள். ஐயோ, உங்களுடைய குருநாதரை மானசீகமா விழுந்து வணங்குறங்க ஐயா. பெருமானே பெருமானே, உங்க குருநாதருடைய பேரையாச்சும் கேட்கிற ஒரு பாக்கியமாச்சு கொடுங்க ஐயா. அந்த ஐயாவுடைய பேரை நீங்க சொல்லணும். கண்டிப்பா நீங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துடணும். நிதான் வகுப்பு எங்களுக்கு. அது ஏன் கட்டளையா கூட நீங்க வச்சுக்கலாம். தமிழ்நாட்டு திரும்பி வந்தோம் நிதான் எங்களுக்கு வகுப்பு. அது உங்களுக்கு தண்டனையா இருக்கலாம், எங்களுக்கு அது சொர்க்கம். பெருமான் விரைவில் உங்களை இங்க கொண்டு வரணும்னு அடியேன் அனைத்து அடியார்கள் சார்பில் விண்ணப்பம் வச்சுக்கிறேங்க ஐயா. எவ்வளவு அழகான கருத்துக்கள், எவ்வளவு ஞானம், என்ன பாக்கியம் செய்தோம். எத்தனை வாட்டி வேணா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐயா. நான் வலிக்கைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐயா. சிவசிவா பெருமானே பெருமானே. சாப்பிட நேரம் இல்லை உங்களுக்கு. அதாவது உங்களுக்காக நான் சாப்பிடணும்னு நினைச்சா கூட நிறைய சாப்பிட்டுருவேன். ஐயாக்காக போய் சேரட்டும். அப்படி ஒரு பாக்கியம் இப்ப கிடையாது. பெருமான் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கல. அதனால உங்களுக்காக நான் சாப்பிட முடியாது. உடல் நலத்தையும் கவனிச்சுக்கோங்க. இத்தனை இடர்பாடுகளுக்கு நடுவில் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு நீங்க உட்கார்றதே பெரும் பாக்கியம். நாங்க செஞ்ச தவ பயனுங்க ஐயா. சிவசிவா சிவசிவா. உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. இதுக்காக நிதம் வகுப்பெடுக்க வரணும். இது அடியேனுடைய அடியார்களுக்கு சம்பந்தமான விண்ணப்பம். எல்லா சாப்பிடுங்க. பெருமானே பெருமானே. அத்தனையும் குருவடிகள், அத்தனையும் குருநாதர் திருவடிக்கே சமர்ப்பிக்க. செம்பரதி அம்மா, எங்க எல்லாத்தையும் முடுக்கிட்டீங்கம்மா. ஆனந்தையா நமக்கு கிடைச்சு பெரிய வரங்கிறத நீங்க இவ்வளவு இதா சொன்னது கண்களை சாப்பிடலைன்னா நமக்கு மனசு வலிக்கும் தானே. நம்ம வந்திருக்கோம், நம்ம இருக்கோம் நம்ம வீட்டுலதான். ஐயோ, நம்ம அண்ணன் சாப்பிட்டாங்களா, நம்ம அம்மா சாப்பிட்டாங்களா. எனக்கு அம்மாவும் இல்ல, சகோதரனும் இல்ல, எல்லாமே எனக்கு பெருமான் தான். அப்ப நமக்கு வலிக்கும் தானே. அப்படி வலிக்குது அடியேனுக்கு. சாப்பிட ஒரு பிரெட் சாப்பிடுறாங்க. என்ன நம்ம தாய்நாட்டுல இல்லாத வளம் உங்களுக்கு. அதனால எல்லா அடியார்களும் விண்ணப்பங்க. ஆனந்தையா என்ன காரணத்துக்காக போயிருக்காங்க, அந்த லட்சியம் விரைவில் நிறைவேறணும். நமக்கு மீண்டும் அவங்க கிடைக்கணும். நித வகுப்பு நமக்கு ஐயா நமக்கு வந்துட்டாங்கன்னா நித வகுப்பு. இது அடியார்களுடைய கட்டளை. பெருமானுக்கு விண்ணப்பம் வைக்கிறோம். நாளையில இருந்து அடியேன் எந்த விண்ணப்பம் வைக்க மாட்டேன். பெருமானுக்கு நாளையில இருந்து கண்டிப்பா இதா விண்ணப்பம். இந்த நொடியே வச்சுட்டேன். நாளை என்ன நாளை இந்த நொடியே விண்ணப்பம் வச்சாச்சு. நாங்க பல காலமா சொல்லிட்டோம்மா. பல காலமா ஐயா கிட்ட சொல்லியாச்சு. சண்டையும் போட்டாச்சு ஐயா கிட்ட. வந்துருக்கியா அப்படி இப்படி சொல்லியாச்சு. அம்மா சொன்ன மாதிரி விண்ணப்பம் தான் வைக்கணும் பெருமாள்கிட்ட. அனைத்து அடையாளத்தோட வணக்கம். அம்மா செல்வாடியம்மா, நீங்க சொன்னது ஐயா இப்ப தவ வாழ்க்கை மேற்கொண்டிருக்காருமா. ஐயாவோட தவ வாழ்க்கை வெகு விரைவில் முடிவடையுதுன்னு வைங்க. ஐயா தவத்துல இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு ஞானம் ஓட்ட முடியுது. அவரோட தவ வாழ்க்கை நிறைவடைஞ்சு அவர் ஐயா உண்மையிலேயே நம்ம கூட இப்ப நம்ம நாட்டுல இருந்திருந்தா அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஆத்மானத்தோட நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுவாராங்கிறது கொஞ்சம் டவுட். ஆனா இப்ப தவ வாழ்க்கையில் இருக்காரு. அந்த தவ வாழ்க்கை முழுமையும் நிறைவடைந்தா மட்டும்தான் ஐயா வருவாரு. அந்த தவ வாழ்க்கையை சீக்கிரமா வெகு விரைவில் முடிவு கொடுக்க பெருமாட்ட. அதுக்கு என்ன வைப்பீங்களா ஐயா இங்க வர்றது முக்கியம் இல்ல. அவர் எதை நோக்கி எது போனா அந்த தவ வாழ்க்கை அது தனியா இருந்தா மட்டும்தான் நிறைவேறும். நல்ல கவனிங்க. ஒரு ஆன்மா அது தனிமையில இருந்தா மட்டும்தான் அந்த தவ வாழ்க்கையில நிறைவேற முடியும். அது ஞானத்துல போயிட்டு கண்டிப்பா தெரியும். அந்த தவ வாழ்க்கை வெகு விரைவில் முடிவடையணும் அப்படின்ட்டு எல்லாருமே எல்லா அடியர்களும் பெருமாட்ட விண்ணப்பம் வைக்கலாம். நீங்க சொன்ன கருத்தை அடியன் இந்த வழியில் சொல்றேன். சரிங்களா? பொருளாதார ரீதிக்காக போல அவர் இந்த ஆன்மாவுக்கு இந்த பிறவியில இந்த மாதிரி இருந்தா மட்டுமே தவ வாழ்க்கையில முழுமையான ஒரு நிறைவு பயன் கிடைக்கும். அப்படி இருக்கனால ஐயாவோட இப்ப நிலைப்பாடு இப்ப வேற நிலையில இருக்காரு. ஐயாவோட முகத்தை பாருங்க. அந்த நிலைப்பாடு உண்மையிலேயே தெரியுது பாருங்க. அந்த தவ வாழ்க்கை முடிஞ்சு நிறைவடைஞ்சு வந்துட்டார் அப்படின்னா பூர்ண ஞானம் கண்டிப்பா. அவரு எந்த அளவுக்கு பூர்ண ஞானத்தோட அந்த அளவுக்கு பூர்ண ஞானம் நமக்கு எல்லாம் கொடுக்கறது ஐயா ரெடியா இருக்காரு. சுவாமி ஒன்னே ஒரு விஷயம். இது பெருமான் புகழ்பாடுகின்ற சபை சாமி. அற்ப நாயேன் எள்ளுக்கும் தகுதி இல்லாதவன். என்னை பத்தி இன்னும் ஒரு கணம் கூட அடியார்கள் யாரும் பேசுறதுனா அடியனுடைய உத்தரவு கட்டளை. இது பெருமானுடைய புகழ்பாடுகின்ற இடம். எள்ளுக்கும் தகுதி இல்லாதவன் சாமி. என் மேல இந்த அன்பு வச்சிருக்கீங்க போதும் சாமி. ஒரு அன்பு போதும். அடியன் செய்த பெரும் தவம். உங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் பேசுறதை பத்தி அடியனுக்கு என்னன்னா உண்மையிலேயே அடிநாயன் உங்க எல்லார் வீட்லயும் ஒரு நாள் மானசீகமா உங்க எல்லாரையும் வணங்கி தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாமே சிவத்தொண்டு. திடீர்னு போயிடுவேன். போயிட்டு எல்லாத்தையும் எல்லா பணியும் அம்மா உட்கார வச்சுட்டு, எத்தனை நாள் ஜானகி அம்மா உட்கார வச்சுட்டு எல்லா சமையல்லாம் நான் பண்ணி அம்மாவை ஊட்டி விட்டுட்டு படுக்க வச்சுட்டு காலை முக்கிட்டு கடைசியில வருகின்ற ஆட்கள். இது மாதிரி நிறைய அடியார்கள் வீட்டுக்கு நானே போயிடுவேன்.
பெருமான் தொண்டு செய்யறதுக்கு பதிலா இப்ப அந்த மாதிரி தொண்டு செய்யறதுக்கு மானசீகமா அடியனுக்கு உள்ளம் இருக்காரு. நிறைய அடியார்கள் வீட்டுல போய் நிறைய தொண்டு கேட்காமலே நான் வந்துருவேன். திறந்த வீட்டுல நாய் தான் நுழையும், இது நாய் தானே, அதனால அந்த நாய் எப்பொழுதுமே நுழைஞ்சிரும் உள்ள. அதனால நுழைஞ்சு எப்பயுமே தன்னுடைய பணிகளை செய்யும் சொல்லிட்டு அடியன் மேல தயவு செய்து அடியனை பற்றி பேசுவேன். இது குருநாதர் புகழையும் சிவபெருமானுடைய புகழையும் பாடுகின்ற பெரும் சபை. அதனால அந்த பவித்திரமான சபையில அவனை பாடுவோம், அவனை புகழ்வோம்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடியும் அடியன் பல்லாலம் வீழ்ந்து வணங்குறேன். அள்ளி அம்மாவோட நிறைவு செய்யறோம் சுவாமி. அதுக்கு குரு காட்டத்தை தெய்வம் தெரியுதுங்க சிவா, நீங்க சொல்லிது எங்களுக்கு தெரியுது எல்லாமே. நமச்சா சிவகாமி அம்மா அம்மா பேசு. சிவகாமி அம்மா அப்ப முயற்சி செய்யறாங்க. அம்மா சிவகாமி அம்மா ஒரு நிமிஷம். செல்வரதி அம்மாவாலதான் நாங்க இந்த இதுக்கே வந்தோம். நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா எல்லாம் செல்வரதி அம்மா அப்படி கொட்டிட்டாங்க. ரொம்ப உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் மறந்துட்டீங்க, கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், இப்ப மிஸ் பண்ணிட்டமேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு ஞானமா, இவ்வளவு இதுவா, ரொம்ப நன்றி ஐயா. இப்ப கொஞ்ச நாளா இந்த செல்வரதி அம்மா சொல்லிட்டேன், அந்த லிங்க் போட்டுட்டேன், நாங்கெல்லாம் வர்றோம். ரொம்ப நல்லா இருக்கு ஐயா, உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நாங்க கேட்கணும். நீ உங்களுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லபடியா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அவ்வளவுதான் ஐயா, நன்றி ஐயா. குருவடிகள் போற்றி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் பல்காலம் இருந்து வணங்குறேன். அடிநாயன் மேல நீங்க காட்டுகின்ற அன்புக்கு அடிநாயன் என்ன யானைகள் இதற்கு ஓர் கைமாறை அப்படின்னு எங்க அப்பா உள்ளுக்குள்ள இருக்கிறதா எப்படி மணிவாசகர் சொல்றாரோ அந்த மாதிரி யானைகள் இதற்கு ஒரு கைமாறு, இதுல கைமாறு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருடைய திருவடியும் அடியன் கண்கள்ல நீர் பெருக்கி திருவடி தாமரைகளுக்கு அதை பரிசாக்கி அடியனை நிறைவு செய்யறேன் சுவாமி. நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல் நமச்சிவாயம். எதிர்பார்ப்பு இல்லாம செய்யதானே அன்புன்னு சொல்றீங்க ஐயா, அப்புறம் என்ன கைமாறி செய்ய போறேன்றீங்க? உங்ககிட்ட எந்த கைமாறி எதிர்பார்க்காம செலுத்துறதுதான் உண்மையான அன்பு. அதை நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செல்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை எழுந்தரணும்னு சொல்லி எல்லாருடைய